தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசே திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னி இருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பொன்னார் மொழியமுடன் அமர்த்திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அருந்தரும் கருணாம்பிகை தாயார் நபர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி புரியாசிரி சோக்கமணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி நம்புகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று திருத்தொன்று புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எம்பெருமான் நம்பி யாரூரர் பறவையாரை திருமணம் செய்த பாங்கனை பற்றியும் அவர் திருமண வாழ்க்கையை எப்படி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் நம்பி ஆரூரர் திருமணம் முடிந்து அவர் இந்த திருவாரூர் திருவீதி வழியாக வருகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அவரை போற்றி வரவேற்கின்றார்கள். அவர் எப்படியெல்லாம் அவரை போற்றினார்கள் என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் செல்லுகின்ற பொழுது நாயனார் நம்முடைய நம்பிகள் திருவீதியில் செல்லுகின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சில பிராணிகள், வளர்ப்பு பிராணிகளை எல்லாம் கூட அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். அந்த வகையிலே 186வது திருப்பாடலில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது நாவலூர் வந்த சைவநற்றவக்களிரே என்றும் மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் கண்பை என்றும் தாவில் சீர் பெருமை யாரூர் மறியவர் தலைவர் என்றும் மேவினர் இரண்டு வாழும் வேறு வேறாயும் போற்ற. அப்படியே நம்பிகள் அந்த திருவீதி வழியாக வருகின்றார். அப்படி அந்த திருவீதி வழியாக வருகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவரை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். எப்படியெல்லாம் போற்றினார்கள் அப்படின்னு சொன்னால், நாவலூர் வந்த சைவநற்றவக்களிரே அப்படின்னார். சைவ சமயத்தினுடைய நல்ல தவத்தினது பயனாகி திருநாவலூர் அவதரித்த களிறு போன்றவரே, களிறுனா யானை இல்லைங்களா, அப்படி களிறு போன்றவரே என்றும், அதே மாதிரி பகைவரது திருப்புறங்களை எரித்த விடையவராகிய சிவபெருமானிடத்தில் மிக்க அன்புடையவரே, பெருமானிடத்தில் மிகுந்த அன்புடையவர் நம்பிகள். ஏன்னா இறைவனுடைய திருவடியில் அன்பு இருந்ததுனால பெருமான் அவரை தோழராகவே ஏற்றுக்கொண்டார். அதனால் என்ன சொல்கிற, மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பை என்றும், பெருமானிடத்திலே மிகுந்த அன்புடையவரே என்றும், அதே மாதிரி தாவில் சீர் பெருமையாரூர் மறையவர் தலைவை என்றும், திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த மறையவர் குலத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே என்று சொல்லி அங்கே. ஏன்னா நம்பிகள் ஆதிசைவ கோத்திரத்திலே அவதரித்தவர். ஆதிசைவ கோத்திரத்தில் அவதரித்ததனால அந்த மறையவர் எல்லோரும் அவரை தலைவராக வைத்து கொண்டாடுகிறார்கள். அப்படி அந்த குற்றமற்ற சிறப்பும் பெருமையுடைய திருவாரூர் வேதியர் பெருமானை எனவும், அதே மாதிரி இரண்டு பக்கமும் வேறு வேறாய் மேவினராகி சூழ்ந்த பரிசனங்களும் மகளிர் கூட்டமும் அப்படியே துதித்து கொண்டு செல்லுகிறது. நம்பிகள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். அவர் எல்லோரும் வழிபாடு செய்து கொண்டு அப்படி துதித்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டும் அப்படி எல்லோரும் செல்லுகின்றார்கள். சைவ நற்றவ களிறு அப்படின்னா சைவம் தவம் செய்து இவரை ஆசாரியராக பெற்றது. சைவ நற்றவ களிறு அப்படின்னா சைவமே தவம் செய்து இவரை நல்ல ஒரு தலைவராக பெற்றது என்று சொல்கிறார். அதாவது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் முதல் சந்திப்பில் சொல்லுவார், எங்கள் சீர்காழியில் சொல்கிறார், 3 ஓமைகள் சொல்வார் 2 பேர்த்துக்கும். அப்படி 3 ஓமைகள் சொல்லுகின்ற பொழுது 2வது ஓமையில் சொல்கிறார், சைவ சமயத்தினுடைய 2 கண்கள் போன்றவர்கள் என்று சொல்லுவார். அதாவது அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே என்று சொல்லி ஒரு பாடலில் சொல்லுவார். அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல் ஓமை என்ன சொல்கிறாருன்னா, அருட்கடல் அன்பு கடல் அப்படிங்கிறார். அருளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடல் போல் வந்தால் எப்படி இருக்குன்னா ஞானசம்பந்த பெருமானை போல் இருக்குமா. அன்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடல் போல் பெருகி வந்தால் நாவுக்கரசரை போல் இருக்குங்கிறார்.
2 பேர்த்துக்கு ஓமை. 2வது ஓமை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சைவ சமயத்துக்கு ஒரு உருவம் சமைத்து தலை கை கால் இதெல்லாம் படைத்து அப்படி ஒரு உருவம் சமைக்கின்ற பொழுது அந்த சைவ சமயத்தினுடைய 2 கண்கள் போல 2 பேர்த்தையும் சொல்கிறார். யார்? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் 2 கண்கள் போல சொல்லுவார்கள். பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் அப்படிம்பார். அப்படின்னா பொருட்சமயம்னா என்னென்னா, சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடியது சைவ சமயம். ஏன்னா எல்லா சமயத்தினுடைய கருத்துக்களும் சைவத்துக்குள்ளே அடங்கும். ஆனால் சைவம் எதுலேயும் அடங்காது, அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பொருளாக இருக்கக்கூடிய சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சைவ சமயத்துக்கு 2 கண் போல் இருக்கக்கூடியவர்கள் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சைவ சமயமே தவம் செய்து இவரை ஆசாரியாராக பெற்றது. பாருங்கள், சைவ சமயமே தவம் செய்து சுந்தரரை ஆச்சாரியாராக பெற்றது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அவரை, அதாவது சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே தோழர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நிலை. அதனால தான் அந்த சைவ சமயமே இவரை பெறுவதற்கு தவம் செய்தது என்று சொல்லி இங்கே சொல்கிறார். அப்படி இந்த களிறுனா சைவம் என்பது ஒரு சமயம் என்பதனோடு அமையாது, சமய அதீதமாயும் விளங்குவது என்று சொல்லி சைவம் முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமயம் வகுத்து நீ என்று சொல்லி நம்முடைய தாயுமானவரும் சைவத்தை பற்றி சொல்கிறார். நிலை கடந்த கொள்கை ஒருவரும் நேரே காணுதல் இயலாது. அதற்காக தானே ஒரு உருவு எடுத்து வந்தால் தனக்கு மேல் பெரியது வேறொன்று இல்லாது அது பெரிய யானை ஒத்திருக்கும் என்பார் என்று சொல்லி, அப்படி சைவம் இவரை பெற்றதால் தன்னை உயர்வாக கருதியது என்பது தலை தூக்கி செல்லும் அந்த ராசாங்கத்து அமர்ந்தது என்று சொல்லி, அதாவது சைவ சமயமே ஒரு உருவெடுத்து வந்தால் எப்படி இருக்குன்னா, இப்போ சுந்தரரை போல, அதான் சைவ சமயம் உருவெடுத்து வந்த ஒரு களிறு போல, யானை போல என்று சொல்லி அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் நம்பிகளை பார்த்து அப்படி பேசுகிறார்கள். அதான் சொல்கிறார், அப்படி சைவம் இவரை பெற்றதால் தன்னை உயர்வாக கருதியது என்பது தலை தூக்கி செல்லும் ராசாங்கத்து அமர்ந்தது என்று சொல்லி, இறைவனே பெருமான் உரழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள், கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சாமிகள் நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்னா, சிவபெருமானுக்கு இந்த உலகத்திலேயே செல்வத்தில் சிறந்தவன் யாருன்னா குபேரன் தான் இல்லையா. ஏற்கனவே குபேரனை தோழனாக வச்சிருக்கிறார் சாமி. இருநிதி கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிதி என்னென்னா சங்க நிதி, பதும நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு மேலே செல்வந்தன் யாரும் கிடையாது. செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன். ஆனால் அந்த குபேரனுக்கு அதிபதி யார் தெரியுங்களா? இளையான்குடி மாறநாயனர். ஆமாம், இளையான்குடி மாறநாயனருக்கு அந்த பதவி கிடைக்குது. வறுமை நிலையில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதுனால என்ன செய்கிறார் சாமி, அன்பானே சொல்கிறார். சாமி சொன்ன நேரம் என்ன தெரியுங்களா? நம்ம தான் நேரம் காலம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்றதுக்கெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சாமி சொன்ன நேரம் நைட்டு 12 மணிக்கு மேலே. ஆமாம், என்ன சொல்கிறார்? அன்பானே, அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானும் மொழி மொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னார். குபேரன் இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் செல்வம் கொடுக்கறதுன்னா உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட சொன்னார்? சாமி இளையான்குடி மாறநாயனர்கிட்ட சொன்னார். ஏன் அப்படின்னா, வறுமை நிலையில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதுனால அப்படி ஒரு பதவி சாமி கொடுக்குறார். அதனால் அப்போ அதுக்கு மேலே அப்புறம் சாமி சிவபெருமான் இல்லைங்களா. அது மாதிரி இங்கே அப்போ சிவபெருமான் ஏற்கனவே குபேரனை தோழராக கொண்டு இருக்கிறார். அதான் சொல்கிறார், சரி நல்ல செல்வந்தன் ஒருத்தனை தோழனாக கொண்டாச்சு, நல்ல மெத்த படித்த ஒருத்தன் வேணும் அப்படின்னு நினச்சாரான் சாமி. நல்ல அறிவுள்ள ஒருவர், யாராவது அறிவுள்ள ஒருத்தர் வந்தால் இன்னொரு தோழராக வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தாராம். அவர் நினச்ச மாதிரி சுந்தரர் தான் வந்திருக்கிறார். சுந்தரர் வந்தோடனே டக்குன்னு என்ன பண்ணார், நமக்கு தகுந்தால் இவர் தான் பிடிச்சி உட்கார வச்சிட்டார். அதை சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிறாருங்க, அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உரழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் என்னை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்தகளும் நுதல்கண் பெருமானேன்னர். அப்படி அறிவாளி ஒருத்தன் வேணும்னு சொல்லி காத்துட்டு இருந்தவர் யாருன்னா, அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, இன்னொரு அறிவாளி ஒருத்தன் நமக்கு தோழனாக வேணும்னு நினச்சிட்டு இருந்தாராம். அதுக்காக காத்துட்டு இருந்தாராம். சுந்தரர் வந்தவுடனே
அவர் வந்து அப்படி டக்குன்னு ஏற்றுட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு சிவபிரகாஷ் சாமிகள் சொல்வார். அது மாதிரி இங்கே இவரை சைவ சமயத்தினுடைய தலைவராக பெற்றது, அதாவது பரமாச்சாரியார்கள் ஒருவராக பெற்றது நாம் செய்த பெரிய தவம். அதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் எல்லோருமே. ஏன்னா அவர்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைத்தது வந்து நாம் செஞ்ச ஒரு பெரும் புண்ணியம் இல்லைங்களா? இன்றைக்கி அவங்களெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சாமி நம்மளை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் செஞ்ச ஒரு பெரிய தவம்ங்க. ஆமாம், அதனால தான் அவங்கள வந்து அவ்வளோ உயர்வாக நாம் போற்றி கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான். அப்படி அந்த உறழ்ந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து என்று சொல்லி சிவபிரகாஷ் சாமிகள் சொல்வார். புறங்கள் செற்ற விடையவர். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாவலூர் வந்த சைவ நற்றவக்களிரே அப்படின்னாங்க. நாவலூரில் வந்து தோன்றிய சைவத்தினுடைய ஒரு யானை போன்றவரே என்று சொல்லி சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, மேவலர் புறங்கள் செற்ற விடையவருக்கு அன்பன்னாங்க. நான் மேவலர் புறங்கள் செற்ற சிவபெருமானுக்கு அன்பர், சிவபெருமானுக்கு தோழராக இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவர், அதாவது திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமை பெற்ற அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவரே. ஏன்னா இவர் ஆதி சைவ கோத்தரத்தில் தோன்றியவர், அதனால் அப்படி எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரே. அளவில் சீர் பெருமை ஆரூர்னார். குற்றமற்ற சிறப்பாவது தன்பால் பிறந்தார், எல்லாரும் முக்தி அடைதல். ஆரூருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? இன்னும் 2 நாளில் தண்டியடிகள் நாயனாருடைய குரு பூஜை வரப்போகுது. அதில் நம்ம அடியன் இன்றைக்கி தான் பதிவு பண்ணி திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த குரு பூஜை அன்னைக்கு அவங்க லைவாக போடுவாங்க, மாலை 5 மணிக்கு மேலே போடுவாங்க. அதில் என்ன ஒரு சிறப்புனா, திருவாரூர் பிறக்கிறதுக்கே தவம் செஞ்சுருக்கணுங்க. ஆமாம், அதில் அந்த முதல் பாட்டில் முதல் வரிய அந்த தண்டிகள் நாயனார் பணத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தண்டி அடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்பார். இப்போ திருவாரூரில் பிறக்கிறதுனா நம்ம தவம் செஞ்சுருக்கணும், எல்லாரும் போய் அங்கே பிறந்துட முடியாது. அதான் ஆரூரில் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காசியில் இறக்க முக்தி, அப்புறம் திருவண்ணாமலை தரிசிக்க முக்தி. பிறக்கிறதோ இறக்கிறதோ நம்ம கையில் கிடையாது, அது பெருமானுடைய திருவருள் இல்லையா? ஆனால் தரிசிப்பது அப்படிங்கிறது மட்டும் நம்ம வாய்ப்பு இருந்தால் பெருமானை தரிசிக்கலாம். அதுக்கும் பெருமான் திருவருள் வேணும், இருந்தாலும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இனிமேல் நம்ம பிறக்க முடியாது, எங்கே இறப்போன்னு சொல்லவும் முடியாது. தரிசிக்கிறது எல்லாருனாலையும் முடியும். சிதம்பரம் தான் நமக்கு தரிசிக்க முக்தி என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட அந்த திருவாரூர் தான் அளவில் சீர் பெருமை ஆரூர் அப்படின்னார். திருவாரூரை பெருமை சொல்லுவதற்கே நமக்கு வந்து ஒரு நாள் போதாது, அவ்வளவு பெருமையுடையது. ஆமாம், ஆரூருக்கு என்ன பெருமையோ அதே மாதிரி அந்த குளத்துக்கு ஒரு பெருமை, குளத்துக்கு என்ன பெருமையோ அதே மாதிரி பூங்கோயிலுக்கு ஒரு பெருமை. பூங்கோயில் எந்த அளவோ அதே மாதிரி திருவாரூர் குளமும் இருக்குது. அதுதான் அங்கே ஒரு பெரிய சிறப்புங்க. பூங்கோயிலோட அளவுக்கு குளம் இருக்குது, கமலாலய குளம். கமலாலய குளம் 7 உலகமும் வணங்கக்கூடிய பெருமை பெற்றதான். சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய்ய இருண்டதரு களத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து 7 உலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலத்தில் 12,000 பொற்காசு கிடைக்குது. அந்த 12,000 பொற்காசுகள் என்னால் வெளியில எல்லாம் கொண்டு போக முடியாது சாமி, இல்லை திருடர்கள் நிரம்ப இருக்கிறாங்க. இதை வந்து நான் மணிமுத்தாரில் போடுவேன், நீ எனக்கு என்ன செய்யணும், திருவாரூர் குளத்தில் கொண்டு வந்து நீ கொடுக்கணும், கமலாலய குளத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். எப்படி சேர்ப்பீங்கனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மணிமுத்தாரில் போடுறாரு, அங்கே வந்து எடுக்கிறாரு. அதை எடுக்கிற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, 7 உலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார். அவர் அந்த குளத்தில் முழுகி அந்த 12,000 பொற்காசுகளை எடுத்தது எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னை வினையின் குழிவாய் நின்று எனை எடுத்தார் அப்படின்னார். வினை குழியில் கிடக்கக்கூடிய அந்த மேலே எடுத்தது மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சேக்கிழ பெருமானே சொல்கிறார். அப்படின்னா அப்போ அந்த வரலாறெல்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பான வரலாறுகள். ஆமாம், அதை நினைச்சாவே நமக்கு முக்தி கிடைக்கும். அதை நினச்சோம்னா போதும். ஆமாம், அது மாதிரி நடக்க முடியாது, நம்ம நினச்சா போதும். அதனால தான் அந்த திருவாரூர் என்று சொல்லுவது ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரில் என்று சொல்லுவாங்க. ஆழித்தேர் வித்தகன் தேருக்குன்னு ஒரு பெருமை உண்டு, திருவாரூர் ஊருக்குன்னு ஒரு பெருமை உண்டு, அதே மாதிரி கோயிலுக்கு ஒரு பெருமை உண்டு, குளத்துக்கு ஒரு பெருமை. இந்த மாதிரி ஒரு பெருமை எங்கேயும் இருக்காது. கோயிலுக்கு ஒரு தனி பெருமை பூங்கோயிலுக்கு, திருவாரூர் கமலாலய குளத்துக்கு ஒரு பெருமை, ஆரூரில் இருக்கக்கூடிய தேருக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி ஒரு தேர் எங்கேயும் கிடையாது. உலகத்திலேயே தேர் அழகு அப்படின்னு சொன்னால் திருவாரூர் தாங்க.
இப்படியெல்லாம் ஒன்றொன்று அங்கே வந்து சொல்லி மாளாத பெருமையுடையது. அந்த மாதிரி ஒரு ஊரில் பறவை நாச்சியார் பிறந்தது ஒரு பெருமை. நகர சிறப்பில் நாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லையா? அதாவது எத்தனையோ அந்த ஊருக்கு பெருமை இருந்தாலும் பறவை நாச்சியாருடைய மாளிகை அமைய பெற்றது ஒரு பெரிய பெருமைங்க. இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆரூரை தான் வந்து அவர் ஆன்மார்த்த தலமாக வைத்து பெருமானை வழிபாடு செய்தது ஆரூர் தான். ஆமாம், சுந்தரருடைய அம்மா பிறந்த ஊர் ஆரூர். ஆமாம், அம்மா இசைஞானி பிராட்டியார் அவதரித்தது திருவாரூர். அப்படியெல்லாம் பல பெருமை உண்டு. அதான் தாவில் சீர் பெருமை ஆரூர் என்று சொல்லி வேறு அந்த பெருமை எந்த ஒரு ஊருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரூரை ஊரையவே வந்து வழிபாடு செய்ய சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தில் பாடுறாருங்க. கோயிலை வழிபாடு செய்கிறது, சாமியை வழிபாடு செய்கிறது வேற, அந்த ஊரையவே மலர் தூவி வழிபாடு செய்யணும் என்று சொல்லி அந்த ஒரு பதிகத்தில் பாடுற சித்தம் தெளிவீர்கள் அப்படிங்கிற பதிகத்தில் பாடுறார். அத்தன் ஆரூரரை என்று சொல்லி மலர் தூவி வழிபாடு செய்யணும்னு சொல்லி அந்த பதிகம் முழுக்க ஏதோ ஒரு பாட்டில் வர்றது வேற, ஆனால் அந்த ஒரு பதிகம் முழுக்கவே ஆரூரை மலர் தூவி வழிபாடு செய்யணும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அருமையான திருப்பதிகம். 2 வரி தான் வரும். பாசி தீரவே காசு நல்வீர் அந்த பண்ணில் தான் வரும். அப்படி அருமையான ஒரு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். ஊருக்கு ஒரு பெருமை உண்டுங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு பெருமை இருக்கிற மாதிரி ஊருக்கு ஒரு நனாவுக்கு ஒரு பெருமை உண்டு. உங்களுக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திரு நனா என்று சொல்லக்கூடிய பவானி வருகின்ற பொழுது கோயிலை போய் வழிபாடு செய்கிறது, எல்லா பக்கம் போய் வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் அந்த ஊரையே வணங்கி இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி தான் பெரிய புராணத்தில் வருது. அப்பாலை குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவினை இறைஞ்சிங்கிறார். பைப்பாந்தல் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றர் வந்தணைந்து வைகினார் அப்படிம்பார். அங்கே தான் வந்து சொல்கிறார், அந்த திரு நனாவினை இறைஞ்சினார். திரு நனாவையே வழிபாடு செய்கிறார். அதற்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை போய் பாடுறார். அப்போ ஊரையும் வணங்கியிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பெருமானையும் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு பதிகத்தில் தான் அடியார்கள் ஒவ்வொருத்தரையும் மலர் தூவி வழிபாடு செய்து கொண்டார்கள்ங்கிறது அங்கே தான் இருக்குதுங்க. தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே அப்படின்னார். காணார் களிற்றுருவை என்று சொல்லக்கூடிய பாட்டில் பாடுறாருங்க. தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவேனார். இறைவனை எல்லா பக்கம் வணங்குவாங்க. அடியார்களுக்கு அடியார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மலர் தூவி வழிபாடு செய்து கொண்டது நம்ம நனாவில் தான். ஞானசம்பந்த பெருமான் வேறு எந்த பதிகத்திலே அப்படி பாடின மாதிரி இல்லை. இதை பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானவர்கள் அண்ணாமலையில் பெருமானை வழிபாடு செய்தது. அண்ணாமலையார் வழிபாடு செஞ்சதை சொல்கிறார். இங்கே வந்து அடியார்களுக்கு அடியார் ஒருவர் வந்து அப்படி வழிபாடு செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நமக்கு நனாபதிகத்தில் பதிவு செய்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இப்படி அந்த ஆரூர் மட்டும் அவ்வளவு சிறப்புடையது. அந்த ஆரூரையே வந்து ஒரு பதிகமாக பாடியிருக்கிறார். ஆரூரை வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு. இப்போ நமக்கு தேர் வருது, 7ஆம் தேதி தேர், ஆலித்தேர் 7ஆம் தேதி அங்கு சிறப்பாக நடைபெறுது. அளவில் சீர் பெருமை ஆரூர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆரூர் மறையவர் தலைவ அப்படின்னார். மறையவர்னா அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள். அப்படி ஆரூரில் எழுந்தருளிய வேதியர் பெருமானே என்று சொல்லியும் சொன்னார். அப்படி அவரை போற்றி கொண்டு எல்லாரும் கூட வர்றாங்க. இப்போ திருமணமான புதிது யார்? சுந்தரர். அப்படியே அந்த திருவீதியில் வந்து கொண்டிருக்கிறார். கூட வருகின்ற பொழுது அந்த ஊரில் என்னவெல்லாம் கூட வந்ததுன்னா, ஆட்டு கிடாய்கள், குரங்குகள், கோழிகள், இந்த மிருகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவது ஒரு அது எல்லோரும் வராங்க. அது ஒரு சிலர் வந்து அதுகளையும் பிடித்து அழைத்து கொண்டு வருவாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு இது நடக்குது. அதான் சொல்கிறார். கைக்கடா குரங்கு கோலி சிவல் கவுதாரி பயிற்றி பக்கமுன் போதுவார்கள் பயின்மொழி பயிற்றி செல்ல மிக்கவும் பிடகைகள்வோர் விரையடை பையோர் சூழ மைத்தடங்கண்ணினார்கள் மருகனில் மருகில் வந்தார். அதை என்ன சொல்கிறார்? கைக்கடா பயிற்சி அப்படின்னா இந்த கையில் பிடித்து பழக்கும் கடா, அப்புறம் குரங்கு, கோழி, சேவல், கௌதாரி, இதையெல்லாம் அப்படியே அவர் சுந்தரர் போகிறாரு. அதெல்லாம் அப்படியே அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அதையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த பிராணிகளெல்லாம் பயிற்சி செய்யப்பட்ட பிராணிகள். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படி போகிட்டு இருக்கும். அது மாதிரி போகுது. பூக்கள் நிறைந்த பூக்கூடைகள் கொண்டு போவாரும். அப்புறம் மலர் கூடைகள் எல்லாம் நிரம்ப கொண்டு செல்லுகின்றார்கள். வாசனை பண்டத்துடன் கூடிய வெள்ளிலை முதலியவற்றையும்
அடப்பைக்காரரும் வெற்றிலை எல்லாம் கொண்டு அடப்பைனா வெற்றிலை இல்லைங்களா, அந்த வெற்றிலை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் வந்து மங்கள பொருள்கள். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை அப்படி வருகின்ற பொழுது இதெல்லாம் மங்கள பொருள்களை எல்லாம் அழைத்து கொண்டு வருவது, எடுத்து கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கு. மையணிந்த விசாலமான கண்களையுடைய பெண்கள் மயங்கவும். அப்புறம் என்ன சொல்லார், நீள்மருகில் வந்தார், நீண்ட தெருவழியாக நம்பிகள் வந்து அப்படியே அந்த நீண்ட தெருவழியாக இப்போ தான் திருமணமாகி வீதிக்குள்ளே வர்றார். அப்படி வந்து கொண்டு இருக்கிறார். கடா குரங்கு கௌதாரி இதெல்லாம் சொல்லார். பையன்மொழி பயிற்றி செல்ல பெரியோரை சூழ்ந்த கூட்டத்தில் வரும்போது அதற்கேற்ப வருதல் வேண்டுமாதலின் முன்னர் பயிற்றி பழகிய நன்மொழிகளால் அவைகளை வழிப்படுத்தி செல்ல என்று சொல்லி சொல்லார். இப்படி எல்லாரும் போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்லார், புலங்களம் புறவி வன்னி போதுவார் முன்பு போத விலங்கொழி வலையப் பொத்தோல் இடை இடை மிடைந்து தொங்க அலங்கிளர் நீழல் சூழ நான்மறை முனிவரோடும் அலங்கலந்தோலி நான் வந்து அணைந்தனல் அண்ணல் கோயில். அப்படியே மீண்டும் வந்து கோயிலுக்கு வந்து சேர்றார். அழகிய அணிகள் பூண்ட ஆடல் குதிரைகளை ஆடச் செய்து வருவார் முன்பு செல்லவும். அந்த குதிரைகள் எல்லாம் பழக்கப்பட்ட குதிரைகள், அப்படி இசைக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியது. இப்போ கூட எல்லா விழாக்கள்லேயும் ஒரு குதிரை ஆடிட்டு வருது. எங்கள் ஊருக்கு பக்கத்தால் தான் அந்த குதிரை மேவானின்னு சொல்லுவாங்க. தேசகுமார்னு ஒருத்தர் வச்சுருக்கிறார். எல்லா விழா விசேஷங்களையும் இந்த வெள்ளை குதிரை ஒன்று வந்து ஆடிட்டு இருக்கும். அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் அது ஆடும். ஆமாம், அது இப்போ கூட அதெல்லாம் இருக்குது. ஆடல் குதிரைகளை ஆடச் செய்து வருவார் முன்பு செல்லவும். ஒளி வீசும் வாகு வலயங்களை அணிந்த தோள்களின் மீது இடையிடை நெருங்க கட்டியதால் மயிர்பிழி குஞ்சங்களின் நன்மை தரும் நிழல் சூழவும். மாலை அணிந்த அழகிய தோள்களையுடைய நம்பிகள் வேத முனிவர்களுடைய வந்து தியாகேஸ்வரது திருக்கோயிலை அணைந்தார் என்று சொல்லி அப்படியே எல்லாரும் வந்து புடைசூழ. இப்போ நம்பிகள் எங்கே வந்தார்? கோயிலுக்கு வந்துட்டார். பின்பு போத என்பது பாடமாக உண்மை பிராணிகளான கடா முதலியவனும் பிராணி போன்றவற்றின் இவை பின்னும் என்று சொல்லி அண்ணல்னா வரையாது கொடுக்கும் தியாகேசராதலின் அண்ணல் கோயில் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து அண்ணல் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவங்களை சொல்லுவது அண்ணல், பெருமையுடையவர் அப்படின்னு அர்த்தங்க. அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணல்னா என்னென்னா பெருமையுடையவர்கள்னு அர்த்தம், வேற ஒன்று. பின்னர் நம்பிகள் காண வெளியே வந்து எதிர்காட்சி கொடுத்தும் திருத்தொண்டர்களது வழித்தொண்டுகளை உன்னின்று உணர்த்தியும் அவர்களை பாடுக என்று ஆணையிட்டும் அதற்கு தாமே அடியெடுத்து கொடுத்தும் உலகிற்கு உயும் வழிகாட்டி பேரல் செய்தவர். ஆமாம், நம்பிகள் வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது அவரே முன்னாடி வந்து காட்சி கொடுப்பார். இதெல்லாம் பின்னாடி வருது. முனிவரோடும் ஏனையவரெல்லாம் சூழ்ந்து முன்னும் பின்னும் வரவும் அவர்களில் கலவா முனிவர்களோடும் கோயில் அணைந்தார் என்று சொல்லி சொல்கிறார். மெய்த்தவர் சூழ வளங்கொண்டு திருமுன் மேவுவார் என்று சொல்லி அப்படியே தவமுடையவர் எல்லோரும் வருகின்றார்கள் என்று சொல்லி சொல்கிறார். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்றார் சிவபிரகாசனர். இந்த திருவிற்குள்ளே நின்றும் அதில் சிறிதும் படாது மனத்தை இறைவன்பால் செலுத்தி யோக நிலையின் நம்பிகள் எப்பொழுது யோக நிலையில் நின்று பெருமானை வழிபாடு செய்தவர். இத்தனை எல்லாம் கூட வந்தாலும் கூட அவருடைய மனம் முழுக்க எங்கே இருக்குது அப்படின்னா ஆரூர் பெருமானுடைய திருவடியில் தான் இருக்குது. அவரை சுற்றி அதெல்லாம் வருது. ஆனால் அவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு, எப்படா போய் சாமியை பார்ப்போம், ஆரூர் பெருமானை போய் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அவர் மனசில் இருக்குது. அதுதான் அந்நம்பிகளுடைய சிறப்பு. முனிவர்களோ உலகை துறந்தும் இறைவனிடத்து மனப்பற்று நிலைக்க பெறாது முயல்வோர் ஆதலின் முனிவர்கள் நம்பிகளை சூழ்ந்து சென்றனர். பாருங்கள், அதாவது எல்லாம் துறந்த முனிவர்கள் கூட சுந்தரரை வழிபாடு செய்கிறதுக்கு வருவாங்களாம். நான் அவர் 2 திருமணம் செய்து பெருமானுடைய திருவடி அடைய போகிறாரு. ஆனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் இறைவன் மேலே வச்சுருந்த அன்பு தான் சரி. அதுதான் நம்முடைய உபமுனி முனிவர் கேட்குறாங்க இல்லைங்களா, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுதியன். அவர் மேலே அந்த ஜோதி வடிவத்தில் உள்ள மேலே செல்லுகின்ற பொழுது இவர் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கி போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ இந்த ஒளியை பார்த்து வணங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுதியன் அப்படின்னு கேட்கிற பொழுது அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொன்னாருங்க, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தோலும் தன்மையன் அப்படின்னு. அதுக்கு என்ன ஒரே காரணம்னா சிவபெருமானை நாமெல்லாம் வழிபாடு செய்வோம், போவோம், வச்சுருவோம், அவ்வளோதான். ஆனால் அவர் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே வச்சு வழிபாடு செய்து கொண்டே இருப்பார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன்னா உள்ளே வைத்து வருடி கொண்டு இருப்பது, நெஞ்சுக்குள்ளே வச்சு வருடி கொண்டு இருப்பது. அதுதான் சுந்தரருக்கு ஒரு சிறப்புங்க. அதனால தான் முனிவர்கள் எல்லாரும் அவரை வணங்கினாங்க.
பெரிய புராணத்திலேயே ஒரு பெரிய புரட்சி என்னன்னு கேட்டால், ஒரு திருமணம் 2 திருமணம் ஆனவரை திருமணமே செய்து கொள்ளாத பெரும் முனிவர் யார்? உபமன்ய முனிவர். அவர் வணங்குறார். அதுதான் பெரிய. அப்போ சைவத்தில் திருமணம் செஞ்சது, திருமணம் செய்யாதவங்க முனிவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறைவன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் கணக்கில் கொல்லப்படுமே ஒழிய, அவர் இது விட்டுட்டு வந்துட்டார், இவர் குடும்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. இறைவனிடத்தில் அன்பு வைக்கிறது தான் முக்கியங்க. தான் இந்திர திருவிற்குள்ளே நின்றும் அதில் சிறிதும் படாது மனத்தை இறைவன்பால் செலுத்தி யோக நிலை நம்பிகள் நின்றார் அப்படின்னா, இந்திரத்திரோட அவருடைய அழகு கோலம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அவர் உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் இறைவனுடைய திருவடி. இந்திர திருவில் இருந்தாலும் மனசு முழுக்க இறைவனிடத்தில் நின்றது என்று சொல்கிறார். நம்பிகள் முனிவர்களோ உலகை துறந்தும் இறைவனிடத்தில் மனப்பற்று நிலைக்க பெறாது வெளியில் சுற்றிட்டு இருக்கும். அதாவது முனிவர்னு சொல்லி துறந்தவர்கள் எல்லாரும், துறவின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களெல்லாம் அவங்களுடைய மனம் முழுக்க இறைவன் திருவடியில் இருக்காது, வேறு வெளியில் அலை பாய்ந்துட்டு இருக்கும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இவர் மனசு முழுக்க பெருமான் திருவடியில் தான் இருந்தது. இப்போ அப்படி வழிபாடு செய்து கொண்டு போகிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு போகிற பொழுது தேவாசிரியன் மண்டபத்தை பார்க்குறாருங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போ கோயிலுக்குள்ளே உள்ளே போனோம்னு வச்சுங்களேன், திருவாரூர் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், கிழக்கு வாயில் வழியாக போனோன்னா வலதுகை பக்கமாக இருக்கக்கூடியது தேவாசிரியன் மண்டபம். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் என்ன சிறப்புனா, அடியார் பெருமக்கள் நிரம்ப இருப்பாங்க. அடியார் பெருமக்கள் தான் அங்கே இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அடியார்கள் நிரம்ப இருப்பாங்க. அந்த அடியார்களை பற்றி பாடியதான் திருக்கூட்ட சிறப்பு 10 பாட்டு. 10 பாட்டு இருக்குது இல்லைங்களா. அதாவது பூதநாயகர் புற்றிடங்கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமனை நீர்ச்சுடர் முன்றில் சொல் முதையில் திருவாயில் முன்னாயது. அந்த உள்ளே போனால் திருவாயிலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடியது தேவாசிரியன் மண்டபம். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம்னு திருக்கூட்ட சிறப்பு. யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, திருமால் இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார், இந்திரன் இருக்கிறார், மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாரும் காத்துட்ருக்கிறாங்க. எதுக்கு காத்துட்ருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்கு. அவங்க எப்படிப்பட்ட அடியார்கள்? அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி ஆழ்நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதேன். அப்படியே அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேலே அங்கே இருக்கக்கூடிய அடியாரில் எப்படின்னா, அவங்கள போய் நம்ம ஒரு முறை வழிபாடு செஞ்சால் நம்ம துன்பம் என்ன தெரியுங்களா, இருக்கலே பெரிய துன்பம் பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பமே நீங்க அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படிப்பட்ட அடியார்கள் அங்கே இருக்கிறாங்க. அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் அவங்க உடம்பு பூரா திருநீர் பூசிருப்பாங்களாம். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால், அஞ்செழுத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்பொழுதும். திருவைந்தெழுத்து நமசிவாய சிவாய நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பார்க்கடலை போல் இருக்குது. ஏன்னா எல்லாரும் திருநீர் பூசிருக்காங்க. அந்த காட்சி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பார்க்கடலை போல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க எப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் அப்படின்னா, அவை சொல்கிறார், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈரான்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னார். அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள். அவங்கள் அணிந்து கொள்ளுவது ஆரமாக மாலையாக அணிந்து கொள்வது உருத்திராக்கம், பூசிக்கொள்ளுவது திருநீர், அப்புறம் எந்த ஒரு பயமும் கிடையாது அவங்களுக்கு. வீரத்திலே சிறந்து விளங்கியவர்கள் எரிபத்தரை போலவெல்லாம். வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்பார். அப்புறம் சொல்றார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார். வீடு பெற்ற கூட கேட்க மாட்டாங்களாம். காசு பணமெல்லாம் அப்புறம். அவங்களுக்கு கெடுதலும் கிடையாது, ஆக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். பொண்ணு ஒன்று தான், ஓடு 2 ஒன்று தான் அவங்களுக்கு. அப்படின்னா பற்றில்லாது வாழ்ந்த பெரியோர்கள். உலகை பற்று எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. என்னன்னா ஒரே ஒன்று அவங்களுக்கு, இறைவனை கும்பிடுவது அப்படிங்கிறது மட்டும்தான். வீடு பேர் கூட கேட்க மாட்டாங்களாம் பெருமான்கிட்ட. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார். அப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் இருந்த ஒரு சபை தான் அந்த தேவாசிரியன் மண்டபம். அது 10 பாட்டில் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். ஆமாம், அந்த அளவுக்கு பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதூர் பாகல் மலர்த்தால் மறைப்பிடர் ஓதுகாதல் உரைப்பில் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார் அப்படிம்பார்.
பூதம் அஞ்சும் அப்படி பூமி ரெண்டாக பிளந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி, கடலெல்லாம் பொங்கி பிரளயமே ஆனாலும் சரி, அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. பெருமான் மீது வைத்திருக்க அன்பு கொஞ்சம் கூட மாறாது. பூதம் மைந்தும் நிலையில் கலங்கின்னு மாதூர் பாகர் மலர்த்தால் மரப்பிளர் அப்படின்னு. அப்படிப்பட்ட அடியார் பெருமக்கள் இருக்கக்கூடிய தேவாசின் மண்டபம். அங்கே ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவருக்கு பேர் விரல்மண்ட நாயனார். அவருடைய கொள்கை என்னென்னா, நீ சாமியை போய் கும்பிட்றியா இல்லையா அது வேறு. ரெண்டாவது, முதல்ல அடியாரில் கும்பிட்டு தான் சாமி போய் கும்பிடணும். அடியாரில் கும்பிடாமல் சாமி போய் கும்பிட்டா அவங்க பிறகு அவ்வளோதான், திருக்கூட்டத்திலும் தூக்கிடுவார் அவர். அப்படி தான் சுந்தரர் போய் மாட்டி. சுந்தரர் வந்து அடியாரில் வணங்காதையெல்லாம் போகிறதில்ல. பாரு, இதுதான் அவருடைய மனசை இங்கே தான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அவங்கெல்லாம் அப்படி நிறைய அடியார்கள் இருக்கிறாங்களாம். இவர் போகிறாரு, போய் அப்படி பார்க்குற பொழுது, சாமி இவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தகுதி இல்லை சாமி, இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் அடியாராக ஆகிறதுன்னு மனசில் நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, விரல்மண்ட நாயனர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, அவர் கேரளாவிலேருந்து இதுக்குன்னே அங்கே வந்து உட்காந்துட்ருக்கிறார். கையில் வந்து மடுவோடு உட்காந்துருக்கிறார். யாரெல்லாம் அடியாரை வணங்காத போகிறாங்களோ அவங்கள ஒரு கை பாத்துறது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறார். அவர் எங்கேருந்து வந்தார்? செங்கனாச்சேரி என்று சொல்லக்கூடிய கேரளாவிலிருந்து அங்கே வந்து இருக்கிறார். முதல்ல அடியாரை வணங்கிறது, அப்புறம்தான் சாமியை வணங்குறது. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரப்பும் அன்பால் இறைவர் பாதம் தொடப்பெற்றார் சேக்கிழார் பெருமான். அந்த சரியத்தில் வருது, விரல்மண்ட நாயனார் சரியத்தில். அவன் முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம். முதல்ல திருக்கூட்டத்தை வணங்க, அப்புறமா அடியார் அவர் சாமியை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்கிறார். சுந்தரர் வந்து தனக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி போகிறாரு. போய் வணங்கக்கூடாதுங்கிற இருமாப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவன் தானே சுந்தரர். ஏன்னா சாமிக்கு தோழர் தானே. சாமிக்கு தோழர் அப்படிங்கிறதுனால அடியாரை மதிக்காமல் சுந்தரம் போகிறான். அதனால் சுந்தரனை புறகுன்னார் முதல்ல. ஏன்னா எப்படி சுந்தரனை புறகு அப்படின்னா திருக்கூட்டத்திலேருந்து தூக்கு அப்படின்ட்டார். சரி, அடியாரை வணங்காத போகிற சுந்தரனை உள்ளே இருக்கிறவர் ஆட்கொண்டார் இல்லை, யார்? ஆரூர் பெருமான். அடியாரை வணங்காத போன சுந்தரனை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானும் புறகுன்னார். ஒரு சமயத்தினுடைய தலைவரே புறகுன்னு சொன்னது வேறு எங்கேயும் கிடையாது. சைவ சமயத்தில் தான் இருக்குது, வேறு எதுலேயும் கிடையாது. அவன் அடியாரை வணங்காத போன சுந்தரனும் புறகு, சுந்தரனை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானும் புறகுன்னார். சாமி பார்த்தாராம், எப்பா என்னைய புறகுன்னு சொல்கிறியா, நான் அடியார்களோடு தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது அந்த புராணத்தில் வருது, விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தில். ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன்பாட சொல்வார். ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன்பாட ஓலமிடனும் உணராதார் அடியார் உடன் நாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. ஆமாம், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவர் புறகுன்னு சொன்னதுனால சாமி சொல்கிறாராம், அடியாருடன் நாம் உலது அப்படின்னார். சாமி நான் என்ன சொல்கிறாரு, ஆரூர் பெருமாள், நான் அடியார் கூட தான்ப்பா இருக்கிறேன், என்ன போய் புறகுன்னு சொல்கிறியா நீயே என்று சொல்லி மேலேருந்து அப்படி சத்தம் போட்டாராம் பெருமான். அப்படி விரல்மண்ட நாயனருக்கு தெரியாமல் சாமி காட்சி கொடுத்தாரு. ஏன்னா விரல்மண்ட நாயனர் கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரருக்கு எப்படி காட்சி கொடுத்தாருன்னா, வடக்கு வாயில் பக்கத்தில் ஒட்டு தியாகேசர்னு இன்றைக்கி இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். திருவாரூர் போனீங்கன்னா வடக்கு பக்கம் போனீங்கன்னா ஒட்டு தியாகேசர் இருப்பார். ஒட்டு தியாகேசர்னால் என்னென்னா, முன்னாடி காட்சி கொடுத்தா விரல்மண்ட நாயனார் பார்த்துக்குவாருன்னு சொல்லி சிவபெருமானை வந்து பின்னாடி ஒரு இடத்துல போய் காட்சி கொடுத்தாரு சுந்தரருக்கு. அதுக்கு பேர் ஒட்டு தியாகேசர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்குது, போனால் பார்க்கலாம். அப்படி இப்போ சுந்தரர் வந்து அந்த மாதிரி போகிறார். அவர் வணங்காத போகலை, நேரில் போய் வணங்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய அடியார்கள், அவங்க முன்னாடி ஏன்னா அவங்கள வணங்கித்தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்க போகிறார். இதெல்லாமே இந்த பகுதி அருமையான பகுதி. இப்போ அப்படியே அந்த நம்ம எப்போவுமே வழிபாடு செய்ய போனால் திருவாரூர் அந்த தேவாசிரியன் மண்டபத்தை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும். அங்கே அடியார்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம இருக்கிற மாதிரி மனசில் பாவனை செஞ்சுக்கணும். பாவனை தான் ரொம்ப முக்கியம். அங்கே அடியாரெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்கள விழுந்து நம்ம வணங்குற மாதிரி, அதற்கு பிறகு அதை வளமாக வந்து அஞ்சறுத்தை சொல்லி வளம் வரலாம், இல்லைன்னா திருத்தொண்ட தொகை சொல்லி வரலாம்.
அப்படி வலமாக வந்து அப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகணும். திருவாரூர் மட்டும் அப்படி தான் வழிபாடு செய்யணும். எடுத்தோன்னே கோயிலுக்குள்ளே போகவே கூடாது. கிழக்கு வாயில் வழியாக தான் வரணும். கிழக்கு வாயில் வழியாக வந்து தேவாசிரியனை வணங்கி வலமாக வந்து அதற்கு பிறகு தான் உள்ளே போகணும். அப்படி தான் வழிபாடு செய்யக்கூடிய முறை. அப்படி தான் சுந்தரர் வரார், சொல்கிறார் பாருங்க. கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவனத்து விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலாதிருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார். இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு சாமி நான் அடியார் ஆகிறது அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறார். அதான் சொல்கிறார். அப்படி கண்ணுதல் கோயில் தேவாசிரியன் நாம் காவனத்து அப்படின்னு இறைவனது பூங்கோயிலின் மணிமுற்றத்திலே திருவாயிலின் முன்னாக உள்ள தேவாசிரியன் என்னும் பெயருடைய மண்டபத்திலே வாயிலில் ஆசிரியத்து கூடியிருக்கும் தேவர்கள் ஒருபுறம் நிற்க. தேவர்களெல்லாம் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் எதுக்கு வராங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்கு வராங்க. ஆமாம், அவங்க காத்துட்ருப்பாங்களாம். இந்த அடியார்களெல்லாம் பார்த்து நம்ம ஒரு முறை வணங்கிட்டா நமக்கு முக்தி கிடைக்குன்னு தேவர்கள் வணங்கி வந்து நிற்பாங்களாம். யார் யார் நம்ம பெருசாக நினச்சிட்ருக்கிறோம் இல்லையா, திருமால், அப்புறம் பிரம்மன், அப்புறம் இந்திரன், அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு. அண்டர்பிரான் தொண்டர்களல் அமரர் பணிய மணியாரூர் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அண்டர்பிரான் தொண்டர் யார்? அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள். அமரர் யார்? தேவர்களெல்லாம் வந்து காத்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அந்த அடியார்களை பார்த்து அப்படியே தேவாசின் பெயருடைய மண்டபத்தில் ஆசிரியத்து கூடியிருக்கும் தேவர்கள் ஒருபுறம் நிற்க இப்பூலையில் அவதரித்து சிறப்பு மிகுந்த அடியார்கள் சேர்ந்து அளவில்லாதவர்கள் இருந்தபோதும் அளவில்லாத அடியார் பெருமக்கள் அந்த மண்டபத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்பிகள் போகிறார், சுந்தரர் போகிறார். இவர்களுக்கெல்லாம் என்னை அடியேனாகும்படி செய்கின்ற நாள் என்னாலோ என்ற கருத்துடனே இறைவனது பாதங்களை துதித்து நம்பிகள் செல்வாராயினார். இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு அப்படியே நம்பிகள் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டுருக்கிறார். அடியார் எண்ணிலார் கூடியிருந்த போதினார். எண்ணில்லாத அடியார் பெருமக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். தேவர்கள் சிவனடியார்களை வணங்கும் தன்மையுடையார். தேவர்கள் சிவனடியார்களை வணங்கும் தன்மையுடையார். தேவர்களும் சிவனடியார்களை வணங்கித்தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியங்க. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் அடியாருக்கு எவ்வளவு பெருமை அப்படிங்கிறது நம்ம திருவாரூரை சிந்திச்சா தான் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் அப்படி காவனத்து விண்ணவர் ஒளி என்றது காவனத்திலே தேவர்கள் தாம் நன்மை பெறும் பொருட்டு அடியார்களது கருணையை எதிர்பார்த்து முன்னே காத்து கொண்டிருக்கின்றார்கள். தேவர்களெல்லாம் காத்துட்ருக்கிறாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அவர்கள் நிற்க என்பதாம். அண்டர் பெருமான் தொண்டர்களால் அமரபணியும் அணியாரூர் என்றதும் காண்க என்று சொல்லி ஒளிய அப்படின்னா ஒரு புறம் ஒதுங்கி நின்று ஒளிய. தேவர் ஒதுங்க திருத்தொண்டர்மிடையும் செல்வ திருவாரூர் அப்படின்னா, தேவர் ஒதுங்க திருத்தொண்டர்மிடையும் செல்வ திருவாரூர் அப்படின்னா, அடியார் பெருமக்களெல்லாம் வழிபாடு செய்கிறதுக்கு ஆரூர் பூங்கோயிலுக்கு வந்தாங்கன்னா தேவர்கள் என்ன செய்வாங்களாம், அடியாரெல்லாம் வழிபாடு செய்ய போகிறாங்க, நம்ம ஒரு ஓரமாக நின்றுக்கலாம், அவங்க முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு வரட்டு அப்புறமா நாம் போகலாம். இப்போ நம்ம யாரோ சன்னிதானங்களெல்லாம் வந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம ஏறிட்டு போமா, போகக்கூடாது. பக்குவமாக இருக்கக்கூடியவங்க போக மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அப்படி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க. ஆமாம், அப்படி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்க. அது மாதிரி இப்போ தேவர்கள் எல்லாரும் வந்து அடியார்கள் வழிபாடு செய்ய போனாங்கன்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்பாங்களாம். ஆமாம், அதான் இங்கே அப்படி நடந்துருக்குது. என்றுன்னா எது கருதி அரணுக்கு போலவே அடியாருக்கும் ஆளாகும் தன்மை அரணர்களாலே விளைவு தோன்றாது அடியேனாக பண்ணும் நாள் அப்படின்னா சிவபெருமானுக்கு அடியார் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு தகுதி இருக்குது. இப்போ வந்து ஒரு எல்கேஜி பாஸ் பண்ணிட்டு தான் யூகேஜிக்கு போக முடியும் இல்லையா? அது எல்கேஜிக்கு பாஸ் பண்ணணும் முதல்ல. அப்படின்னா அடியார் வழிபாடு செஞ்சுட்டு தான் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு போகணும். இறைவனை நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னா அடியார்களை வழிபாடு செய்வது தான் பெரிய தகுதி. அப்படி அடியார் வழிபாடு செய்து கொண்டு தான் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் விதி. அதான் சொல்கிறார், அது விண்ணவர் ஒளிய என்று மிக்க சீரடியார் என்று கூறியது என்று சொல்லி, அதனால் தேவர் பதங்கள் அழியும் தன்மையது என்று சொல்கிறார். ஆனால் அடியார்கள் எப்படின்னா இறைவனுடைய திருவடி சேரக்கூடியவர்கள் அடியார்கள். தேவ பதங்கள் எல்லாம் அழியக்கூடியது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர்கள் அழியக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் வந்து என்ன சொல்கிறார், கூடும் அன்பில் கும்படலை அண்டி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், வீடும் வேண்டா விரலின் விளங்கிய அடியவர்களே இந்த மண்டபத்துள் வீற்றிருப்போர் என்பதும் குறிக்க பெற்றது என்று சொல்லி
அது விண்ணவர்களும் அறநடியவர்களே ஆயினும் அவர்கள் அடிமைத்திறம் வேறு. இந்த அடியார் கூட்டத்தில் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவர்களும் வந்து பெருமானுடைய அடியார்கள் தானே, ஏன்னா பெருமானை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவங்கெல்லாம் அடியார் தானே அப்படின்னா அவங்களுடைய அடிமைத்திறம் வேறு, நம்மளுடைய அடிமைத்திறம் வேறு. திருமால் எதுக்காக வழிபாடு செய்கிறாரு சிவபெருமானை? இந்த காத்தல் தொழில் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், இந்த தொழில் நான் நிரந்தரமாக செய்யணும், சாமி நீங்கள் அருள் செய்யணும், இல்லைன்னா அது போயிடும். அதனால் அவர் வந்து அதாவது பதம் வேண்டி வழிபாடு செய்வது தேவர்கள் இல்லையா? பிரம்மன் எதுக்கு வழிபாடு செய்வான்? இந்த உலகத்தை நான் மட்டும்தான் படைக்கணும், எனக்கு போட்டியாக இன்னொருத்த வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்திரன், நான் தான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும், எனக்கு மேலே இன்னொரு தலைவர் வரக்கூடாது. இப்படி தான் அவங்க வழிபாடு செய்வாங்க. ஆனால் எதுவும் வேண்டாம் பெருமானே, உன்னுடைய திருவடி ஒன்று மட்டும் போதும் சாமி, உனக்கு அன்பு செஞ்சாவே எனக்கு போதும் அப்படின்னு வழிபாடு செய்யக்கூடியது யாருன்னா அடியார்கள் மட்டும்தான். அதனால தான் திருக்கூட்டத்தை சிறப்பில் சொல்லார், ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் வீசன் பணியலது ஒன்றிலார் ஈரான்பினர் யாதும் குறைகளார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோனார். அப்புறம் அடுத்த பாட்டில் சொல்லார், கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பெனில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார். உங்களை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாவே போதும், எனக்கு வீடு பேரெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதை மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அம்மா கேட்டாங்க இல்லையா? அது மாதிரி எப்பொழுதும் இறைவனுடைய திருவடி மட்டுமே கேட்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள். ஆனால் போகம் வேண்டி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படின்னு ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. அடுத்த திருப்பாட்டு, அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடி நெடும் கொற்ற வாயில் பணிந்துகை குவித்து புக்கார் கடிகொள் பூங்கொன்றை வேய்ந்தார் அவர்க்கு எதிர்காண காட்டும் படி எதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இறைவனுடைய பூங்கோயிலுக்குள்ளே இவர் போகிறார், நம்பிகள் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு போகிறார். அந்த அடியார்களெல்லாம் வணங்கி கொண்டு மனசால் வணங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் எப்போ சாமி அடியார் ஆகிறது என்று சொல்லி மனசில் நினச்சிட்டு இப்போ கோயிலில் போய் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு போகிறார். இப்படி கோயிலில் நம்ம கோயிலுக்குள்ளே போனால் சாமி அங்கேயே தானே இருப்பார், எந்திரிச்சு இது வந்துடுவாரா? அப்படியெல்லாம் வரமாட்டார் இல்லையா? ஆனால் சுந்தரர் போனதுனால சாமி அப்படி எழுந்திரிச்சு வந்துட்டார். இப்போ வந்து அந்த வாயிலுக்கு வந்துட்டார். சுந்தரருக்கு அப்படி எதிரில் வந்து பெருமான் காட்சி கொடுக்குறார். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சிறப்பு. என்னென்னா, பெருமான் பூங்கோயில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் அங்கிருந்து எழுந்து வந்து சுந்தரருக்கு காட்சி கொடுக்கிறார், திருவாயில் முன்னாடி கொடுக்குறார். அதான் சொல்கிறார், அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற அப்படின்னார். அப்படி நான் இந்த அடியார்களுக்கு அடியேன் ஆவேன் என்னும் அன்பு தமது திருவுள்ளத்தில் மேவிட்டு எழ கொடிகள் கட்டியதாய் நெடியதாய் வெற்றியே தருவதில் உட்கோபுர திருவாயிலை பணிந்து கைகளை சிறமேற் கூப்பிக்கொண்டு திருக்கோயிலுடைய நம்பிகள் புகுந்தார் அப்படிங்கிறார். அப்படி ஆலய கோபுரத்துக்குள்ளே எப்படி நம்ம உள்ளே போகணுங்கிறது இங்கே சொல்கிறார். ரெண்டு கையும் தலை மேலே குவித்து கொண்டு அப்படி உள்ளே போகணும், பெருமானுடைய திருவடியை மேலே இருக்கிற மாதிரி நினைந்து கொண்டு அப்படி போகணும். அப்படி செல்லுகின்ற பொழுது திருக்கோயிலுடைய நம்பிகள் புகுந்தார். அப்போது மனமும் அழகும் உடைய கொன்றை மலரை சூடிய தியாகேசர் அவர் எதிர்காட்சி காட்டுமாறு அவருக்கு எதிரே தோன்றி நிற்க கண்டு, அவரே எதிர்பார்க்கலை, உள்ளுக்குள்ளே போகலான்ட்டு கையை மேலே தூக்கிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா முன்னாடி தியாகேச பெருமான் நிற்கிறார். அப்படி இது ஒரு பெரிய, வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய இதுங்க சுந்தரருக்கு கிடைச்சது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியாகேச பெருமான் வந்து அவருக்கு வாயிலில் காட்சி கொடுக்குறார். திடீர்னு பார்த்தா அவருடைய திருவடி என்ன பண்ணார் அப்படின்னா, விடுவார என்ன, அப்படியே பெருமானுடைய திருவடியை அவருடைய தலைமையில் வச்சுட்டாராம். அவரது பாதங்களை வணங்கி அவற்றை சிறமேல் தாங்கி கொண்டவராய் அந்த திருவடியை வர 4 பாட்டில் போற்றி வழிபாடு செய்கிறார். அந்த திருவடியை 4 பாட்டில் 11 முறை போற்றி வழிபாடு செய்கிறார். இந்த 4 பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமானுடைய திருவடியை வணங்கிய, அதாவது இறைவனை துதித்த பாடல்கள். நம்பி ஆரூரர் சிவபெருமானை, அந்த தியாகேச பெருமானை துதித்த பாட்டு வரக்கூடிய 4 பாட்டு. நம்ம இதில் கொடிநெடுங்கோயில் கொற்ற வாயில் அப்படின்னாருங்க. அப்படின்னா கோபுரங்களின் மீதும் வாயில்களின் மீதும் வெண்கொடிகள் உயர்த்தி கட்டுதல் மரபு என்று சொல்கிறார். பெரியோர் உள்ளம் போல ஓங்கிய விளங்கும் வாயில். அப்படி விளங்கும் வாயில்னா பெரியோருடைய உள்ளம் போல அந்த திருவாரூர் கோயில் அப்படி விளங்கி உயர்ந்து இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. தோற்றம் வாயில் வெற்றி பொருந்தியது என்று சொல்கிறார்.
இது தேவாசினை வணங்கியதும் திருக்கோயில் உள்ளே புகும் முதல் திருவாயில். தேவாசினை வணங்கி கொண்டு வந்தால் கோயிலுக்குள்ளே போகக்கூடிய முதல் வாயில் அதுதான். காண காட்டும்படி காணுமாறு இறைவன் காட்டுவித்தாரண்டு உயிர்கள் காணாது அப்படின்னு ஆதலின் காண காட்டும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, ஆட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரோ, அடக்குவித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரோ, ஓட்டுவித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரோ, உறங்குவித்தால் யார் ஒருவர் உறங்காதாரோ, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரோ, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரோ, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரோ, காண்பாரார் கண்ணுதலாய் காணாக்காலை என்று சொல்லி பெருமான் காட்டலைன்னா நம்மால் காண முடியாது. எந்த ஒன்றையும் பெருமான் தான் நமக்கு உணர்த்தணும். அவன் எப்படி நடத்துகிறானோ அப்படி தான் நம்ம நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதான் காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே என்று சொல்லி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலை என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லுவது போல நம்பிகள் காணுமாறு இறைவன் வந்து திருப்படி அங்கே காட்டுறார். அப்படி காட்டுகின்ற பொழுது எதிரே தோன்றி நிற்க என்று சொல்கிறார். பாதங்கள் அப்படின்னு எதிர் நின்றனமாகிய திருவடிகள், அப்படியே நம்பிகளுக்கு எதிரிலே அந்த 2 திருவடிகளோடு பெருமான் அப்படி நின்று கொண்டிருக்கிறார். இவையே அந்த சக்தியின் வியாபகம். இவற்றை காணுமாறு காட்டிய வகையினாலே வியாபகத்திலே நிறைந்தவர்களையும் திருவடி நிலைகளாதலின் அடியவர்கள் என்னும் காரண பெயர் பெற்றாரையும் உள்ள அடியார்களின் தன்மையும் அவர்கள் பெற்ற பேரும் உணர்த்தியவார் என்று சொல்லி அப்படி அந்த ஆதரவுடன் நம்பிகள் உட்புக்காராதலின் அவர் வேண்டியதனையே தரும்படி இறைவன் தமது பாதங்களை காண காட்டினார் அப்படின்னார். முன்னர் அந்நிலை அவர்தாம் வேண்டுமதனை அருள வேண்டி என்று சொல்கிறாருங்க. பூண்டுன்னா தலைக்கு பூனாக சூடிக்கொண்டு, பெருமானுடைய திருவடி தலைக்கு பூனாக சூட்டிக்கொண்டு அப்படியே நம்பிகள் வந்து அந்த இடத்துல அந்த இறைவனுடைய திருவடிகளை வந்து 4 பாடல்களில் அது போற்றி வழிபாடு செய்கிறார். அந்த பெருமானுடைய திருவடியை அதான் இந்த 4 பாட்டுங்க. 11 முறை 11 வினைமுற்றுக்களால் அந்த திருவடியை வந்து சொல்கிறாரு. ஏன் 11 முறை வரணும் அப்படின்னா 11 பாட்டு பாட போகிறார் திருத்தொண்ட தொகை இல்லையா. அந்த 11 பாடல்கள் அப்படிங்கிறது வாரியார் சாமிகள் எப்படி சொல்வார்னா, சமஸ்கிருதத்தில் பஞ்சபிரம மந்திரங்கள் 5 ரொம்ப முக்கியம். சைவத்தில் பஞ்சபிரம மந்திரங்கள் 5 ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லி. அதே மாதிரி சம்ஸ்கிருத மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 சடங்க மந்திரங்கள். சடங்க மந்திரங்கள் 6. இது அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, சிரசிய நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அஸ்திராய நமன்னு சொல்லி அதெல்லாம் வடமொழியில் வருது. இது வந்து சடங்க மந்திரம். அதாவது பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, மொத்தம் 11 மந்திரங்கள் சம்ஹிதா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சைவத்தினுடைய முக்கியமான மந்திரங்கள் அப்படிங்கிறது. இந்த 11 மந்திரங்கள் போல் அமைய பெற்றது 11 பாடல்கள். எது? திருத்தொண்ட தொகை. அப்போ இந்த சம்ஹிதா மந்திரங்களுக்கு இணையானது திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. அந்த 11 பாட்டு பாட போகிறார் இன்னே இல்லையா. அதனால் இங்கே எத்தனை முறை சாமியினுடைய திருவடி வணங்குறாரு? 11 முறை வணங்குறார். 11 முறை 11 வினைமுற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறார் இதில். ஆமாம், பார்க்கலாம். மண்பெரும் திருமாமரை வண்டு சூழ்ந்த அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது எந்தரத்தும் அழித்தெதிர் நின்றன ஆடின என்று சொல்வார். இது நின்றன அப்படிங்கிறது மண்பெரும் திருமறையவர் அப்படின்னு, அதாவது நிலை பெறுகின்ற பெருந்திருவை தருகின்ற அளவில்லாத அந்த வேதங்களாகிய வண்டுகள் மொய்த்து ஒலிப்ப அன்பின் நினைவாரது உள்ள செந்தாமரையில் ஊறுகின்ற நல்ல பெரிய பரமானந்தம் என்கின்ற நல்ல தேனை பெற தகுதியில்லாத எனது தரத்திலேயும் பெரும்படி கொடுத்து எதிரே தாமே போன்று நின்றன அப்படின்னா, பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பெரும் திருவை தருகின்ற வேதங்களாகிய வண்டுகள் மொய்த்தொலிப்ப அந்த திருவடி அன்பால் நினைவாரது உள்ள செந்தாமரையில் ஊறுகின்ற என்று சொல்லுகிறார். அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நல் மது எந்தரத்தும் அழைத்து அப்படிப்பட்ட அந்த திருவடி எனக்காக முன்னாடி வந்து நின்றது என்று சொல்லி அந்த திருவடியை எந்தரத்திலேயும் பெரும்படி கொடுத்து எதிரே தாமே போந்து நின்றன. அது அவர் கூட அதை நினைக்கல. அப்படி போனார் உள்ள எதிரில் வந்து அந்த திருவடி நின்று காட்சி கொடுத்தது என்று சொல்லி முதல்ல சொல்கிறார். அப்புறம் இதில்
மண்பெரும் திருமாமரை அப்படின்னார். மண் பெரும் திருமாமரை மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறும். மண்ணுதல் நிலை பெறுதலுங்க. ஆமாம், பெரும் எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி நின்றால் பெரிய அப்படின்னு சொல்கிறார். மண்ணுதல்னா நிலை பெற்றது. இந்த மண் பெரும் திருமாமரை அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது 4ஆக பிரிக்கணும். மண் பெரும் திருமாமரைனா மண்ணுதல் அப்படின்னா முதல்ல நிலை பெற்றது. பெரும் அப்படின்னா எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடியது. பெருமானுடைய திருவடியை சொல்கிறாரு. திரு என்று சொன்னால் திருநின்ற செம்மை என்ற செம்மைக்கு ஏதுவாகிய பொருளை தன்னுள் கொண்டு தருகின்றது. திரு என்று சொன்னால் மாமறை என்று சொல்லி, திரு என்று சொன்னால் இன்னொரு வாராத செல்வம் என்று சொல்லியும், பசு நூல்களால் கூறப்படும் திரு என்று சொல்கிறாரு. திருவெல்லாம் நிலை பெறாதவை, சிறுமையுடையவை. இது மாமரை கூறு நெறியால் பெறும் திருவே நிலைவேறும் உடையது என்று சொல்லி, மா என்று சொன்னால் அளவிடற் கரிதாம்படி விரிந்த என்று சொல்லி, மண் பெரும் திரு மாமரை என்று சொல்லி இதுக்கு இந்த இடத்துல சொல்கிறார். வேதங்கள் 4ஆயினமையின் அடைமொழிகளும் 4ஆயின போலும் என்று சொல்லி, வேதத்திற்கு 4 அடைமொழிகள் சொல்லுவது போல இங்கே மண் பெரும் திரு மா மறை என்று சொல்லி 4 அடைமொழியோடு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் இது. வேதம் 4, அது மாதிரி வேதத்துக்கு அடைமொழி சொல்லுகின்ற பொழுது 4 அடைமொழி சொல்கிறார். சூழ்ந்தென்றமையால் இவற்றின் இடையிலே மது என்பதும் சொல்கிறாருங்க. யசுர் வேதத்தின் இருதயத்திலே விளங்குவன சிவ என்னும் 2 எழுத்து. அதனால் அச்சரத்துவயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எழுதறிய மறை சொரும்பு கிடந்து புறந்தளம்பு என்று சொல்லி திருவள்ளுவர் புராணத்தில் வருவது போல், அதாவது ரிக்கியஜுர் சாம வேதம் என்று சொல்லி வேதத்ரயி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது ஒரு அருமையான ஒரு இடங்க. நமக்கு திருமுறை அதே மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுக்காக சிவகணிய உரையில் எழுதியிருக்கிறார் விரிவாக. அதாவது வேதம் 3ங்க. அதர்வனம்ங்கிறது இந்த இதிலிருந்து சாரந்தான் அதர்வனம். 3 வேதம் தான் சொல்லுவாங்க, வேதத்திரையி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்கு யஜுர் சாமம். அதில் யஜுர் வேதத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் ஸ்ரீ ருத்ரம். அந்த ருத்ரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது சிவ என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து. சிவ அப்படிங்கிறது அந்த அக்ஷரம் 2 இல்லைங்கயா, சி வா அப்படிங்கிறது அங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி தமிழ் திருமுறையில் எப்படின்னா மூவர் தேவாரம் இல்லையா, ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரர். மூவர் தேவாரத்தில் நடுவனாக இருக்கக்கூடியது நாவுக்கரசர் தேவாரம். நாவுக்கரசர் தேவாரம் பாடியது 3 திருமுறை, 4, 5, 6. அதில் 5ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறுந்தொகை அந்த 3 திருமுறையில் மையமாக இருக்கிறது. அந்த 5ஆம் திருமுறையில் மொத்தம் 100 பதிகம். அந்த 100 பதிகத்தில் 51வது பதிகம் திருப்பாலைத்துறை பதிகம். அந்த திருப்பாலைத்துறை பதிகத்தில் மொத்தம் 10 பாட்டு. அதில் 6வது பாட்டில் 2வது வரியில் சிவையா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் வருது. ஆமாம், அது சிவையா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் அங்கே வருது. அப்போ வேதத்தில் எப்படி மையப்பகுதியில் அந்த சீவா வருதோ அதே மாதிரி திருமுறைகள்லேயும் மையத்தில் சீவா வருது. அப்போ வேதத்துக்கு திருமுறை எந்த இடத்துலையும் நம்ம குறைவோ அப்படி எச்சு கம்மி நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 அது தமிழ் வேதம், இது வடமொழி வேதம் அப்படின்னு தான் பார்க்கணும். அது அமையப்பெற்றது ஒரு பெரிய திருப்பாலைத்துறை பதிகத்தில் இருக்குதுங்க. திருப்பாலைத்துறை பதிகம் 51வது திருப்பதிகம் 5ஆம் திருமுறையில். அதில் 6வது பாட்டில் அந்த சிவையா அப்படிங்கிறது இருக்குது. நாவுக்கரசருடைய புராணத்தில் ரொம்ப விரிவாக சிவகணிய உரை எழுதியிருக்கிறார் பாலைத்துறை பதிகத்துக்கு. அது மாதிரி இங்கே 4 வேதங்களுக்கு 4 அடை சொல்லியிருக்கிறார். இங்கே அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரையினார். அன்புடை தொண்டருக்கு அமுதறுத்து இன்னல் களைவன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முக்தி பொலிவன் என்று சொல்லி அப்பர் சாமிகளுடைய தேவாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அன்பர் இதயம் என்னும் செலுமலரோடு ஓடையின் மலர்ந்து சிவானந்தத்தேன் ததும்பு தெய்வ கஞ்ச தொழுதகு சிற்றடி என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்திலையும் அது வருது. நண்பெரும் பரமானந்த நன்மது வேதத்திலே இதெல்லாம் பல இது கொடுத்துருக்கிறாரு. பெருமானது அருளிப்பாடுகள் தம்மிடம் வெளிப்பட நிகழ கண்டபோது தமது சிறுமையும் அவரது அளவிறந்த பெருமை எண்ணி ஆறாமைப்பட்டு அனுபவித்தல் பெரியோர் இயல்பு என்று சொல்லி, இத்தனையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்று சொல்லி அப்பர் சாமி சொல்வார். நான் இறைவனுடைய ஒரு பெரும் கருணை, நமக்கு கூட அவ்வளோ பெரிய ஒரு கருணை கிடைச்சிருக்குது என்று சொல்லி நினைந்து பெரியவர்கள் அது மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதான் சொல்லார்.
திருவாசகத்திலே சொல்ற யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறிய இன்பத்துள் வைத்தாய்க்கு என்று சொல்லி திருவாசகத்திலே அது மாதிரி இடங்கள் வருது. அடுத்த திருப்பாட்டில் அந்த திருவடி சொல்கிறார், பெருமானுடைய திருவடி முதல்ல ஒரு முறை மட்டும் சொன்னார். இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்கள், ஞாழம் முய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மாலக் கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருடச் சிவந்தன. ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின, அதாவது இந்த உலகம் உய்யும்படியாக சிதம்பரத்தில் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மாலக் கருத்தன, மார்க்கண்டேயனுக்காக காலனை சம்ஹாரம் பண்ணார் இல்லையா, அப்போ அந்த திருவடி கருப்பாயிருச்சு. நல்ல சிவந்த திருவடி, தாமரை மலர் போன்ற திருவடி காலனை சம்ஹாரம் செய்கிற பொழுது கருப்பாயிடுச்சான். மீண்டும் அந்த திருவடி எப்போ சிகப்பாச்சு அப்படின்னா உமையம்மை கையில் அப்படி வருடுகின்ற பொழுது சிகப்பாச்சான். இதில் சொல்கிறார், அதான் காலனார் உயிர் மாலக் கருத்தன, அந்த கருத்த திருவடி மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன, உமையம்மை கைப்பட்டு அப்படியே அந்த திருவடி மீண்டும் பழையபடிக்கு சிகப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் 2-3 முறை சொல்கிறார். ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலனார் உயிர் மாலக் கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன என்று சொல்லி இந்த பாட்டில் 4 முறை சொல்கிறார். அப்படி ஞாலம் உய்ய அப்படின்னா இந்த உலகம் உய்யும்படியாக பெருமானுடைய திருக்கூத்துக்கு பேர் ஐந்தொழில் கூத்துன்னு பேருங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இல்லையா? மறைத்தல், அருளல், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுவது வெளியில் நடக்கக்கூடியது உலகத்தில். அந்த மறைத்தல், அருளல் அப்படிங்கிறது ஆன்மாவுக்குள்ளே நடக்கக்கூடியது. எது வரைக்கும் மறைக்க அப்படின்னா நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் பெருமானுடைய மறைப்பாற்றல் இருக்கும். நமக்கு பக்குவம் வந்தாச்சு அப்படின்னா அருளாற்றல் வேலை செய்யும். அதுதான் மறைத்தல். அப்புறம் அருளல். அருளல் என்று சொல்லுவது அந்த நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்ற பொழுது ஆன்மாக்களுக்கு பெருமானுடைய அருள் வரும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் உய்ய நடம் ஆடின ஞாலம் என்று சொல்லி, அப்படி உயிர்கள் மலத்தால் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலமறைப்பு நீங்க அது பெருமானுடைய திரு நடனம் அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, இவ்விரல் மிக வலிமையை வாய்ந்தது, அது தானாய் அகலாது, ஆணவ மலம் தானாக அகலாது, உயிரோ அதனை அகற்ற வலிமையற்றது ஆதலின் இயல்பாகவே மலமற்றவனாய் எல்லாம் வல்லவனாம் ஒருவன் வேண்டும். அவன்தான் தனக்கென்று உருவமோ அல்லது செயலோ வேண்டாதவன். அப்படிப்பட்டவன் தான் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அந்த மலங்களெல்லாம் நீங்கும் பொருட்டாக சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. கட்டுண்டு கிடக்கும் உயிருக்கு அதனை பற்றிய கட்டு நீங்கும் பொருட்டு கருவிகரணங்கள் வேண்டும். அவற்றுக்காக உடம்பை பெருமான் கொடுக்கிறார். இதெல்லாம் உயிர்கள் கட்டு நீங்க இறைவன் செய்யக்கூடிய கருணை. நமக்கு உடம்பு கொடுத்து கருவிகரணங்களை கொடுத்து நமக்கு வினை செய்ய வைக்கிறார். அப்படின்னா எதுக்காக வினை செய்ய வைக்கிறார்? நம்மளுடைய மலங்களை நாம் போக்கிக் கொள்வதற்கு. எப்படி போக்கிக்க முடியும்? சிவபுண்ணியங்கள் செஞ்சு போக்கிக்க முடியும். அவனே தானேயாகி அந்நெறி ஏகனாக இறைவனை நிற்க மலமாய இதனோடு வல்வினை என்று 10ஆம் சூத்திரம் சிவஞான போதத்தில். அவன் கொடுத்த இந்த உடம்பை வைத்து கொண்டு கருவிகரணங்களை வைத்து கொண்டு என்ன செய்யணும்? நாம் இறைவனுக்கு தொண்டு செய்யணும். இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது எப்படி செய்யணும்? நம்ம செய்யறங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். அப்படி நம்ம செய்யறங்கிற எண்ணம் இல்லாமல் இது இறைவனுடைய திருவருள் என்னை செய்விக்கிறது அப்படின்னு செஞ்சோன்னா நமக்கு எதிர்வினை கிடையாதுங்க. மலம் மாயை கிடையாது. ஆணவம் நீங்கிரும், கண்மமெல்லாம் போயிடும், மாயை நீங்கிரும். அப்போ அடுத்தது இறைவனுடைய திருவடி தான். அப்படி தான் நமக்கு வினையை நீக்கி கொள்ளுவதற்கு இறைவன் கொடுத்த அந்த உடம்பு, அந்த மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக வென்றேன். யார்? சிவஞான சித்தியார். இந்த உடம்பை எதுக்கு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு ட்ராக் தனி. ஆனால் இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். மானுட பிறவி தாமும் வகுத்தது மானவாக்காயம் ஆனிடத்து ஐந்தாடும் அப்படின்னா பஞ்ச கவ்வியங்களால் ஆடக்கூடிய சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறது. இந்த வாய்த்தது நந்தமுக்கு இதோர் பிறவி மதித்திடுமே அப்படின்னார் அப்பர் சாமிகள். இந்த உடம்பை சாமி கொடுத்துருக்கிறார், மனித பிறப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். மீண்டும் எப்படி பிறப்போங்கிறது யாருக்கும் தெரியாது. இதை வைத்து கொண்டு என்ன செய்யணும்? மீண்டும் பிறவாமை நோக்கி நம்ம போகணும். மீண்டும் பிறவாமை நோக்கி போகணும்னா செய்ய வேண்டிய ஒன்று சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணுங்க. வேறு எங்கே போய் செஞ்சாலும் ஒன்றும் வேலையாகாது. பிறந்து தான் ஆகணும். பிறவாத ஒரு கடவுள் சிவபெருமான். அவனுக்கு தொண்டு செஞ்சால் தான் அந்த பிறப்பு நமக்கு நீங்கும். அதுதான்
இங்கே சொல்லப்பட்டிருக்கு. காலனார் உயிர் மால கருத்தன அப்படின்னு ஆமாம் கோபித்தன், அது நம்முடைய மார்க்கண்டேயனுக்காக அது செய்தார். காலனையும் வென்றோம் கடுநரகம் கைகளன்றோம் மேலே இருவனையும் வேறறுத்தோம் கோல 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 அரணார விந்தலிய வெந்தயம்பை தீ அம்பைதான் சரணார விந்தங்கள் சார்ந்து என்று சொல்லி நம்முடைய காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. இப்படியெல்லாம் வந்து தனது அதிகார வரம்பு கடந்தவனாய் இறைவனியன் என்ற அடியார்களிடம் சென்றானாதிலும் உதைப்பட்டான் அப்படிங்கிற. ஏன் வந்து காலனை வந்து உதைத்து உருட்டினார் அப்படின்னா, அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான் இருக்குது. சிவபூஜை செய்யக்கூடியவங்களை வந்து கவரக்கூடிய அளவுக்கு காலனுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ சிவபூஜை செய்கிறவங்களுக்கு காலம் நெருங்கிடுச்சுன்னா யார் வந்து கூட்டிகிட்டு போவா? சிவகணங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. யமகணங்கள் அங்கே வர்றதுக்கு வேலை இல்லை. அதனால் தன்னுடைய எல்லை கடந்து தன்னுடைய அதிகாரம் கடந்து போனதுனால காலனார் அங்கே உதைப்பட்டார். அதான் அந்த மார்க்கண்டேயன் சிவபூசை பண்ணக்கூடியவர். சிவபூசை பண்ணக்கூடிய ஒரு ஆன்மாவை கவர்ந்து கொண்டு செல்லுவதற்கு காலனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அடி வாங்கினதுக்கு காரணம். அப்படி பாதம் இரண்டாதல் கோப பிரகாசம் என்று இரண்டு அர்த்தம், அதை குறிக்க கருத்தன. அப்படி காலனை சம்காரம் செய்கின்ற பொழுது அந்த திருவடி கருத்தது. மாமலையால் செங்கை சீலமாக வருட, அப்படி உமையம்மை வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த திருவடி சிவந்தது என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு, நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன வேதியாதவர் தம்மை வேதிப்பன சோதியா எழும் சோதியுள் சோதிய ஆதி மாலவன் காணா அளவின. நீதி மாதவர் நெஞ்சில், நீதி மாதவர்னா யார் தெரியுங்களா? ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர், அர்ச்சனை நம்ம சிவபூஜை பண்ணக்கூடியவங்க. இப்போ ஆகம முறைப்படி நான் ஆகமெல்லாம் படிக்கலைன்னா நம்ம செய்கிறது ஆகம முறைப்படி தான். யாரெல்லாம் பூவு நீரும் கொண்டு பெருமானை நித்திய வழிபாடு செய்கின்றார்களோ அது ஆகம முறைப்படி அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு. எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். கண்ணப்பநாயனருடைய புராணத்தில் வருது. கண்ணப்பநாயனருடைய புராணத்தில் சிவகோசரியார் எப்படி வழிபாடு செஞ்சார் அப்படின்னா, பூவும் நீரும் கொண்டு வந்து வழிபாடு செய்தார். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் ஆகமம் படிக்கலைங்க என்னங்க அப்படிங்கிற வருத்தம் நமக்கு தேவையில்லை. என்ன ஆகமத்தில் இருக்கோ அதை நம்ம செய்கிறோம். நமக்கு நம்ம செய்கிறது ஆகம பூஜை தான். பூவும் நீரும் தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டது. அதுதான் எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் அப்படின்னு. மலர் பூ, அதே மாதிரி புனலுங்கிறது நீர். இது ரெண்டும் தான் நமக்கு பூசைக்கு தேவை. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற திரவியங்கள் இருந்தால் போடலாம், இல்லாத போனால் பரவாயில்லை. மற்ற திரவியங்களெல்லாம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்லை. அதனால் ஒன்றும் சாமி கோவிச்சுக்கொள்ளலாம் மாட்டார். ஆமாம். அப்படி நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன ஆகம முறைப்படி சிவபூஜை செய்யக்கூடியவர்களுடைய நெஞ்சில் சாமி எப்பொழுது இருப்பார். ஆமாம். அப்படி தான் அப்பர் சாமிகளும் சொல்கிறாருங்க. அப்பர் சாமிகள் திருவையாற்று தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமெலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு அப்படின்னார். சாமி விரும்பி இருக்க கோயில் எது தெரியுங்களா? விரும்பி இருக்கக்கூடிய கோயில் பெரிய மாட கோபுரங்களெல்லாம் கட்டப்பட்ட கோயிலை காட்டிலும் இன்னொரு கோயிலில் சாமி ரொம்ப விரும்பி இருப்பார். யாரெல்லாம் அப்படி முகமெல்லாம் கண்ணீர் மல்க தினசரி மலர் பறித்து நகமெல்லாம் தேஞ்சு போய் அப்படி பெருமானுடைய சிவபூஜை பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி பெருமான் முன்னாடி நின்று அந்த மலரை போடுகின்ற பொழுது கண்ணீர் மல்க யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுடைய நெஞ்சில் சாமி இருப்பார். சேக்கடார் நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்கிறார், சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் தோயம் முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு என்று சொல்லி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது அங்கே சொல்கிறாரு. எப்படி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க தெரியுங்களா? வேலூர் புல்லருக்கு வேலூர் பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் இருக்குது. கல்லார்ந்த பூங்கொன்றைங்கிற பதிகத்தில், அந்த பதிகத்தில் வந்துங்க நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தில் சம்பாயு சடாயு 2 பேர் எப்படி பூஜை பண்ணாங்கன்னு அந்த பதிகம் முழுக்க வருதுங்க. எப்படி மதுரை பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரை மாற்றி மாற்றி பாடியிருப்பார். ஒவ்வொரு பாட்டில், ஒரு பாட்டில் மங்கையர்க்கரசியார், ஒரு பாட்டில் குலச்சிறையார்,
பதிகம் முழுக்க 2 பேர்த்தையும் பாடுவார். கடைசியாக திருக்கடைக்காப்பில் 2 பேர்த்தையும் பாடுவார். ஏன்னா ஒருத்தர் மட்டும் பாடுனா ஒருத்தருக்கு அதிகமாகி போயிடும் இல்லையா? 2 பேர்த்தையும் ஒரே நோக்கில் வச்சு பாடுவார். இதுக்கு 5 பாட்டு அம்மாவுக்கு, 5 பாட்டு குலச்சிறையாருக்கு, கடைசியாக திருக்கடைக்காப்பில் 2 பேர்த்தையும் வச்சு பாடுவார். ஒவ்வொருத்தரையும் 6 முறை பாடிடுறார். இது அந்த பதிகத்தில். இதே புல்லூருக்கு வேலூர் பதிகத்தில் அந்த சம்பாயு சடாயு 2 பேரும் வந்து சிவபூஜை பண்ணாங்க. அங்கே தங்கி சிவபூஜை பண்ணுறதுக்கு எங்கே அவங்க தங்கியிருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அந்த நந்தவனம் அமைத்திருந்தது பூம்புகாரில் அமைச்சிருந்தாங்களாம். யோசனை போய் பூக்கொணர்ந்து அப்படின்னு அந்த பாட்டில் வருங்க. யோசனை போய் பூக்கொணர்ந்துன்னா அங்கேருந்து வந்து தினசரி என்ன செய்வாங்களாம், அந்த பூம்புகாரில் இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்தில் மலர் பறித்து கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபாடு செய்யுமா. 2 கழுகு 2 இல்லையா? தசரதனுடைய தோழர்கள் 2 பேரும் ராமனுக்காக அந்த ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது போய் தடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி செய்கிறது தவறு என்று சொல்லி தடுக்கிறாங்க. அவன் சொன்னால் கேட்பானா ராவணன்? அவன் 2 பேரத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு போயிடுறான். அதான் புல்லருக்கு வேலூர் அப்படிங்கிறது. அந்த புல்லருக்கு வேலூர் அப்படின்னா புல் இருக்கு வேலூர் அப்படின்னா, புல் என்று சொல்லுவது பறவைகள், இதை சம்பாயு சடாய் என்று சொல்லக்கூடிய பறவை. ரிக்கு என்று சொல்லுவது வேதம், ரிக்கு வேதம். அப்புறம் வேலூர் என்று சொல்வது முருகப்பெருமான். வேல் அப்படிங்கிறது முருகன் வழிபாடு செய்தது. 2 பறவைகளாகிய சம்பாயு சடாயு வழிபாடு செய்தது. ரிக்கு வேதம் வழிபாடு செய்தது வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் நம்ம போகிறோம், வழிபாடு செய்கிறோம். ஆனால் அந்த ஊருக்கு பெயர் என்ன, எப்படி வந்தது அப்படின்னா, புல் என்று சொன்னால் பறவை அந்த சம்பாயு சடாயு, ரிக்கு என்று சொன்னால் இருக்கு வேதம், வேல் என்று சொன்னால் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு அங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆமாம், செவ்வாய் கிரகம் வந்து அங்கே நவக்கிரகங்கள் வந்து பார்த்தா நேர்கோட்டில் தான் இருக்கும், சுற்றி இருக்காது. எல்லாமே முருகப்பெருமானை பார்த்த மாதிரி இருக்கும், சாமி பார்த்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சிறப்பு. இப்படி அந்த சம்பாயு சடாயு 2ம் தினசரி வழிபாடு செய்யுமா. ஒரு நாள் ஒழியாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே ஞானசம்பந்த பெருமான். ஒரு நாளும் ஒழியாத வழிபாடு செஞ்சாங்க. நித்தமும் வழிபாடு செய்திருக்கிறாங்க 2 பேரும். சம்பாயு சடை யோசனை போய் பூக்கொணர்ந்து அப்படிம்பார் அந்த பாட்டில். யோசனைனா அந்த பூம்புகார்லேருந்து தினசரி மலர் கொண்டு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபாடு செய்கிறது. அது 2ம் அப்படி வழிபாடு செஞ்சுட்டு இருந்து தான். அதுதான் நமக்கு அந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த நம்ம சிவபூஜை செய்ய முடியாதவங்க அந்த பதிகத்தை பாடுனா சிவபூஜை பண்ண பலன் கிடைக்குமா அந்த புல்லூருக்கு வேலூர் பதிகத்தில் அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்களுக்கு ஆசிரியர், எங்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய சென்னை பையாவுக்கு ஆசிரியர் வையாபுரியார். ஆமாம், வையாபுரியார் சொன்னார். வையாபுரியார் பாடியிருக்கிற அந்த பதிகத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நான் வேணால் இந்த குரூப்பில் போட்டுவிட்றேன், இந்த நம்ம சைவ திருமணத்தில் போட்டுவிட்றேன், ஞாபகமாக இன்றைக்கி போட்டுவிட்றேன் அந்த பதிகத்துக்கு. அதெல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி பென்ட்ரைவ் சிடி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த கேசட்டில் ரெக்கார்டு பண்ணுறது, இந்த டெக்கில் போட்டு கேசட்டில் அதை வச்சு நல்லா அதையெல்லாம் ஒலிப்பேலையெல்லாம் சரியாக பண்ணி அது அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பதிகம் ஒன்று கிடச்சிது. ஐயாவுடைய வகுப்புக்கு நாங்கள் நேர்லேயும் போயிருக்கிறோம். அவ்வளோ அருமையாக அது மாதிரி எல்லாம் யாரும் பொருள் சொல்லவே முடியாதுங்க. சென்னை பையாவுக்கு ஆசிரியர்னால் பாருங்களேன், நான் 95 வயசு சென்னை பையா, அவருக்கு ஆசிரியர் வையாபுரியார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஈரோடு அன்பர்களுக்கு 2 பேர்த்திட்டையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் ஐயாவே சொல்லுவார், உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டையுமே வகுப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னு நம்ம குருநாதர் ஐயாவே அடியான்ட்டு சொல்லியிருக்கிறார். இங்கே சொக்கலிங்க ஐயாவே சொல்லியிருக்கிறார். வையாபுரியார்கிட்ட 2000 அடியான் சைவ சித்தாந்தம் படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. 2000 2015 வரைக்கும் நான் படித்தேன். 3 வருஷம் தான் சைவ சித்தாந்தம். ஆனால் மற்ற நூல்களும் ஐயாட்ட கேட்குற வாய்ப்பு கிடச்சிது. சென்னை பையாட்ட இந்த மாபாடியம் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இந்த கொரோனா வந்து எல்லாம் நின்று போச்சு. இல்லைன்னா அவர் இன்னும் நடத்திட்டு இருந்தார் ஐயா. ஐயாவுடைய வகுப்புக்கு அவ்வளோ பெரிய ஆசிரியர் ரொம்ப குறைவாக தான் நண்பர்கள் வருவாங்க. மாபாடியம் புரியாதுங்கிறதுனால அதிகமாக வரமாட்டாங்க. ஆனாலும் வகுப்பு நடத்தினார் ஐயா. இப்படி 2 பெரியவங்களுக்கிட்டையுமே வகுப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் வையாபுரியார் தான் சொல்லியிருக்கார், இந்த பதிகம் பாடணுன்னா சிவபூஜை பண்ணால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பாயு சடாயு 2 பேரும் அது அந்த கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புல்லருக்கு வேலூர்னா
ஒரு சரியையாளன் எப்படி வழிபாடு செய்வான், ஒரு கிரியையாளன் எப்படி வழிபாடு செய்வான், யோக நிலையில் நிற்கக்கூடிய ஒருவன் எப்படி வழிபாடு செய்வான், ஞானத்தில் நிற்கக்கூடியவன் எப்படி வழிபாடு செய்வான்ங்கிறத அப்படி புட்டு வச்சுருக்கேன் அந்த ஒரு பாட்டில். 4 பேர் வழிபாடு செய்கின்ற பொழுது யோக நிலை வழிபாடு செய்கின்ற வரைக்குமே திருமேனி உண்டு. ஆமாம், திருமேனி உண்டு. ஞானத்துக்கு போனால் திருமேனி கிடையாதுங்க. ஞானத்துக்கு போயிட்டால் திருமேனி கிடையாது, அருவந்தான் அங்கே. அதை அப்படியே விளக்கமாக சொல்லியிருக்கார் சார் நம்முடைய வையாபுரியார். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். நான் இப்படி பெருமானுடைய திருவடியை வந்து நினைக்கிறதுனால காலனார் உயிர் மாலக் கருத்தன அப்படின்னு சொன்னார். ஆமாம், அதுக்காகத்தானே இவ்வளவு பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த திருப்பாட்டு நீதி மாதவர் நெஞ்சில் பொலிந்தன அப்படின்னு. நீதி மாதவர் நீதியில் இருக்கும் தவமுடையார்களது மனத்திலே ஒலி வீசி விளங்குவன, அறியாதவர்களையும் அறிவித்து திருத்துவன அப்படின்னார். வேதியாதவர் தம்மை வேதிப்பன. வேதியாதவர்னா அறியாதவர்கள், கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர்கள், அவங்களையும் பக்குவப்படுத்துவது என்ன? இறைவனுடைய திருவடி தான். ஆமாம், அப்படி வேதியாதவர் தம்மை வேதிப்பன. அப்புறம் சோதியா எழும் சோதியுள் சோதியன்னார். சோதியா எழும் சோதியில் சோதி அப்படின்னார். அப்படி ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்து அவற்றின் மேலும் எழுந்து விளங்கும் ஒளியாயுள்ளன. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒளிப்பொருள் என்ன? சந்திரன், சூரியன், அக்னி, இதுதானே. இந்த 3 தான் நமக்கு தெரிஞ்ச ஒளிப்பொருள். இதுதான். சந்திரன் ஒன்று, சூரியன் ஒன்று. இரவில் சந்திரன், பகலில் சூரியன், அப்புறம் அக்னி இல்லையா? அந்த 3க்கும் ஒளி கொடுக்கறது யாருன்னா சிவபெருமான் தான் கொடுக்குறார். ஆமாம், ஒளிக்கு ஒளியாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள் தான். இந்த ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்து இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதுதான் சோதியுள் சோதிய என்று சொல்லி சோதியா எழும் சோதியுள் சோதி என்று சொல்லி சொல்கிறார். நம்ம ஜோதி பொருள்களுக்கெல்லாம் ஜோதி பொருளாக இருக்கக்கூடியது இறைவனுடைய ஜோதி தான் என்று சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல நீதி என்பது ஆகம சீலம், தவம், சிவபூசை என்று சொல்லி சொல்லாருங்க. அதான் நீதி மாதவர்னா ஆகம முறைப்படி இறைவனை பெருமானை பூசை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லாருங்க. ஆகம சீலருக்கு அருள் நல்கும் பெருமானுடைய புண்டரீக பதமாதலின் அச்சீலமாகிய மாதவமுடைய நெஞ்சிலே அவர் நினைந்தவாறே பொலிந்தன என்று சொல்லி இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பான் ஆயினும் சிவன் ஞானிகளிடம் விளக்கமாக வீற்றிருப்பன் என்று சொல்லி ஏனையோர்களிடத்து விளங்க பெறாது இருப்பன் அப்படின்னு சொல்லி சிவன் ஞானிகளிடத்தில் பெருமான் விளங்கி தோன்றுவான். அதான் ஏற்கனவே ஒரு பதிவு கூட நம்ம போட்டோம். உலகத்தில் மிகப்பெரிய தவம் என்னென்னா சிவபூசைங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுங்க. அது நம்ம எல்லோரும் செய்ய முடியுமான்னா அதுக்கு கொஞ்சம் பக்குவம் வேணும். அது என்னென்னா சீலமார் பூசை அப்படிங்கிறது. சீலமார் பூசைன்னு என்ன தெரியுங்களா? அடியார் பூசை. அதுக்கு மேலே ஒரு பூசை என்னென்னா சிவபூசைக்கு மேலே. ஆமாம், சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி சொல்கிறார் இளையான்குடி நாயனார் புராணத்தில். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், அது சிவபூசை, இது என்னது பூசை? சீலமார் பூசைனர். சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றினர். சாமி இளையான்குடி நாயனர் என்ன பண்ணார்னா சீலமார் பூசை என்று சொல்லக்கூடிய அடியார் பூஜை பண்ணார். அடியார் பூஜை பண்ணதுனால பெருமான் என்ன பண்ணான்னா கடைசியாக உமையம்மையோடு இடப வாகனத்திலே தோன்றி எப்படி அருள் செஞ்சார்? அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானும் மண்பெரும் இருநிதி கிழவன்தானும் மொழி மொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கு மிக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அடியார் பூஜை செஞ்சதுனால குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சாமி கொடுத்தார். இது நள்ளிரவு நேரத்தில் அருள் செய்கிறார் பெருமான். சாமி மட்டும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னு வச்சுங்களேன், நேரங்காலமெல்லாம் பார்க்க மாட்டார். எந்த நேரத்தில் ராகு காலமாவது யமகண்டமாவது எந்த நேரமாக இருந்தாலும் பண்ணுவார். இரவு 12 மணிக்கு அதெல்லாம் பார்த்தா பண்ணார். அப்படியெல்லாம் இல்லைங்க. அதனால் பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நேரங்காலம் ஒன்றும் கிடையாது. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சாமி எப்படி வருவார் தெரியுங்களா? தனியாக வரமாட்டார், அம்மா கூட வருவார். அம்மா கூட வந்து அருள் செய்வார். பந்தானை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் ஒரு எழுந்து அருளிய பரணேன்னர். பந்தானை விரலினா யார்? அம்மா. பந்து போன்ற விரல்களையுடைய உமையம்மைங்க. பந்தானை விரலியும் நீயும் என்ன சொல்கிறார்? நீ அடியார் பழங்குடியில் தோறும். சும்மா ஓலை குடிசையாக இருந்தால் கூட சாமி வருவார். அங்கே அன்பு இருக்கும். நானா ஓலை குடிசையாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். பழங்குடியில் தோறும் எழுந்து அருளிய பரணேன்னார். ஆமாம். இப்போ
அப்படி இறைவன் அவ்வளவு எளிவந்த பிரானாக பெருமான் இருக்கிறாருங்க. உணர முடியாத ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம அன்பின் மூலமாக உணரக்கூடிய ஒரு பொருள் சிவபெருமான். வேதியாதவர் தம்மை வேதிப்பன, அப்படி மலத்தூள் அழிந்து கேவலத்து கிடப்போரை வேறுபடுத்தி சகலத்துக்கு கொடுப்போது. அதாவது ரொம்ப கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை கூட என்ன பண்ணுவாராம் பெருமான், கொஞ்சம் சகல நிலைக்கு கொண்டு வந்து கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து சகல நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி அப்புறம் தன்னுடைய திருவடியை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சிவபுண்ணியங்கள் செய்ய வச்சு திருவடி கொடுப்பார். இதுதான் வேதியாதவர் தம்மை வேதிப்பன என்று சொல்கிறதுங்க. அறியாதவர்களுக்கும் அறிவித்தலை செய்யக்கூடியவன் பெருமான் என்று சொல்கிறார். கல்லாதார் மனத்தணுகா கடவுள் தன்னை மற்றவர் அறியா மாணிக்க மலையை அப்படின்னார். மற்றவர் அறியா மாணிக்க, மற்றவர் அறியானா என்ன தெரியுங்களா, அடியார்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் பெருமான எளிதாக. மற்றவர்னா இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்களை மற்றவர் அப்படிங்கிறார். மணிவாசக பெருமான் என்ன சொல், மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் உரங்கள் செற்றையம் சிவனை திருவேலி மலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. நமக்கு திருவிசைப்பால் வருது இல்லைங்களா? அப்படின்னா மற்றவர் அறியா மாணிக்க மலைனா இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் அறிய முடியாத பெருமானே, அதான் மற்றவர் அப்படின்ட்டார். மற்றவர் அப்படிங்கிறது இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் தான் மற்றவர்கள் என்று சொல்கிறார். வேதித்தல் அறிவித்தல் என்று சொல்கிறார். தெரிந்து பூசி போரெடுத்து பொலிந்து தெரியாத வாளா கிடப்போரை அறிவித்தும் அருள் செய்வன 2 பாதங்கள். ஒரு திருவடி அறிந்து பூசை செய்கின்றவர்களுக்கு அருள் கொடுப்பது ஒரு திருவடி. இன்னொரு திருவடிக்கு என்ன வேலை தெரியுங்களா, பூசையே தெரியாதவங்களுக்கெல்லாம் பூஜை செய்ய பழக்கி கொடுப்பது. அதை வேதியாதவர் தம்மை வேதிப்பன. அப்போ ஏற்கனவே பக்குவமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அருள் செய்வது ஒரு திருவடி, இன்னொன்று பக்குவம் இல்லாதவங்களுக்கு பக்குவப்படுத்துவதற்கு இன்னொரு திருவடி. பெருமானுடைய 2 திருவடி. தெரிந்து பூஜை, அதான் சொல்கிற 2 அறியாதவனை அறிவிக்கும் அருட்தரம் திருவிளையாடல் புராணத்திலே மாபாதகம் தீர்த்த படலத்தில் இறைவன் அம்மையாருக்கு சொல்வதாக அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். ஆணவத்தில் கட்டுண்ட கிடப்போரை அதிலிருந்து பரிசம் நோக்கு பாவனை முதலிய தீக்கைகளால் மாறச் செய்தன. பரிசத்தாலை கட்டு நீங்கும் கோழி முட்டையும் பார்வையால் நீங்கும் மீன் முட்டையும் பாவனையால் நீங்கும் ஆமை முட்டையும் இவற்றுக்கு ஓமை. அதாவது பெருமான் 3 தீக்கைகள், இறைவன் தானே நமக்கு பெருமான் அந்த குருநாதரை வர்றார். 3 தீக்கைகள் பரிசம் அப்படிங்கிறது ஒன்றுங்க. பரிசம்னா நமக்கு தொட்டு திருநீரெல்லாம் கொடுக்கறது, இதில் ஸ்பரிசம்னா தொட்டு நம்ம ஆசீர்வதிக்கிறது இதெல்லாம். அப்படி அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ கோழி அப்படி அடையில் அந்த முட்டையை வச்சு அடை காத்து குஞ்சு பறிக்கும். இது கோழியினுடைய இது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நயனத்தின் மூலமாக நம்மை வேறு மாற்றுவது. நயனன்னா பார்வையின் மூலமாகவே குருநாதர் நமக்கு இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் நீக்குவது. அது எதுக்கு உதாரணம் அப்படின்னா, மீனுங்க. மீன் முட்டை என்ன செய்யணும்னா கண்ணில் பார்த்த மாத்திரத்தில் அது பொரிச்சு. அப்படி இன்னொன்று என்னென்னா, மனசில் நினைச்ச மாத்திரத்தில், அதான் குருநாதர் நம்மளை மனதில் நினைக்க நமக்கு நம்முடைய அந்த மலங்களால் நீங்குவது. அது எதை போல் அப்படின்னா, ஆமை முட்டை பொரிப்பது போல், ஆமை குஞ்சு பொரிப்பது போல். ஆமை கண்ணில் கூட பார்க்க, மனசில் முட்டை எங்காவது ஒரு பக்கம் விட்டுருக்குமா, அப்படி விட்ட முட்டை அது பொரிக்கணும்னு மனசில் நினச்சாவே குஞ்சு பொரிச்சிடும். அது மாதிரி 3 நிலைகள் நமக்கு இறைவன் அருள் செய்யக்கூடிய நிலை என்று சொல்லி சொல்கிறார். 3 தீக்கைகளும் உதாரணம் என்று சொல்கிறாங்க. அப்படி சோதியாயலும் சோதியினர், அப்படி சூரிய சந்திரன் அக்னி 3 ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் சோதியாக இருக்கக்கூடியது இறைவன் என்று சொல்லி, சோதியுள் சோதியர், சோதிகளிலே மிகுந்த சோதி என்றும் சோதிகளுக்கு உள்ளே நின்று அவற்றிற்கு ஒளி தரும் சோதி என்றும் கொள்கை என்று சொல்லி, ஒளியதன் ஒளி என்று சொல்லி சொல்வாங்க. சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணை என்று சித்தியாரும் அந்த ஜோதியை பற்றி சொல்லுகிறது என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில், வேத வாரணம் மேற்கொண்டு இருந்தன பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புண்டரீகப்பதம். வேதவாரணம் மேற்கொண்டிருந்தன அப்படின்னா வேதங்கள், இவ்வாறு வேதங்களாகிய யானையின் மீது நிற்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அறியாமையுடையனாகிய நான் செய்த பிழைகளை பொறுத்து அருளி என்னை ஆளாக கொண்டன. அறியாமையால் இருக்கக்கூடிய என்னை
என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து என்னை ஒரு ஆளாக கொண்டது இறைவனுடைய திருவடி என்று சொல்கிறார். அப்புறம் மேலும் வர கடவுணவாய் குற்றங்களை எல்லாம் போக்கவும் இசைந்துங்கிறார். அப்படின்னா ஏதமானவை அப்படி என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் திருவடி அப்படின்னார். நமக்கு இருக்கக்கூடிய குற்றங்களை யார் நீக்க முடியும்? பெருமான் தான் நீக்க முடியும் இல்லையா? அது மாதிரி அதான் சொல்கிறேன், ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புண்டரீக பதம் என்று சொல்லி, அப்படி அந்த திருவடியானது எப்படிப்பட்ட திருவடி? குற்றங்களை எல்லாம் போக்கவும் இசைந்து நின்றன பூதகணங்களின் தலைவராகிய தேவரீரது தாமரை போன்ற சீபாதங்கள், பெருமானுடைய தாமரை போன்ற அந்த திருவடி என்று சொல்லி இந்த பாட்டில் வேதகாரணம் மேற்கொண்டிருந்தனங்கிற பாட்டில் நமக்கு சொல்கிறார். இதில் விளக்க உரை சொல்லுகின்ற பொழுது வேதவாரணம் மேற்கொண்டிருந்த வேதங்கள் இறைவனை மேற்கொண்டு போற்றுகின்றன என்பது வேதத்தில் விளங்கும் திருவடி என்று சொல்கிறார். வாரணம்னா யானைங்க, வாரணம்னா யானை என்று சொல்லி, யானையை போல பெருமையும் விளக்கம் தருதலால் வேதம் வாரணம் அப்படின்னு சொல்கிறார். இறைவன் மாணிக்கவாசர் பொருட்டு வேத குதிரையின் மேல் குதிரை சேவனாகி வந்தான் என்ற சரிதம். குதிரை சேவனாக பெருமான் வந்தார். அது மணிவாசக பெருமான் மீது கொண்டிருந்த ஒரு அன்பின் காரணமாக ஒரு குதிரை சேவகனாக பெருமான் வரார். இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தலைவராக எப்படி வரார் அப்படின்னா ஒரு குதிரை சேவகனாக வந்து மணிவாசக பெருமானுக்காக வர்றார். இது அதே மாதிரி பன்னியல் வைதீக புறவியும் என்று சொல்லி 11ஆம் திருமுறை என்று சொல்லி, அதாவது செய்பிழை செய்த பிழை என இறந்த கால போல பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பனை என்று சொல்லி அப்பர் பெருமானுடைய தேவாரம். நம்ம செய்த பிழைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது பெருமானுடைய அந்த அருளார்ந்த திருவடி. ஏதமானவை தீர்க்க இசைந்தன அப்படின்னு சொல்கிறார். ஏதமான நான் முன் செய்த பிழை பொறுத்தாண்டது போலவே இனி வருங்காலத்தில் செய்ய கடவாகிய பிழைகளையும் அவற்றால் வர கடவுணவாகிய ஏதங்களையும் தீர்க்க இசைந்து நிற்பன என்று சொல்லி, நீ வரக்கூடிய குற்றங்களையும் நீக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். அப்படி இசைதல் ஒருப்படுதல் என்று சொல்லி, முன்னை பிழையை பொறுத்தது போலவே பின்னர் வரும் ஏதங்களையும் தீர்க்க இப்போதே உடன்பட்டேன் என்று சொல்லி, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றதீர் வணங்கி போட்டேன்னு சொல்லி பின்னாடி சொல்வாருங்க. ஆமாம், முன்னை திரு கையலியல் ஏதந்தீர்க்க இசைந்தன ஆதலின் பேதையேன் செய்விலை பொறுத்து ஆண்டனை என்று சொல்லி சொல்கிறார். கூட்டி உரைத்தலும் என்று சொல்லி சொல்கிறார். யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி சொல்கிறார் இல்லையா? கடைசி பதிகத்தில் தானனை முன்படைத்தான் பதிகத்தில் யான் செய்த துரிசுகளுக்கு உடனாகி பறவை மாலையை தந்து என்று சொல்லி பல பதிகத்தில் சொல்வார். அதாவது நான் செய்த குற்றங்களுக்கெல்லாம் பெருமான் உடனாக இருந்தான் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பூதநாதன சிவபூத கணங்களின் தலைவனே பூத பதைய நமை என்று சொல்லி சிவாஷ்டத்தோத்திரத்தில் சொல்கிறார். பூதங்களால் சூழப்பட்டு நடம்புறுதல் சிவபெருமானுக்குரியது என்று சொல்லி சொல்கிறார். பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் திருக்கூட்ட சிறப்பில் வருது இல்லைங்களா? அது மாதிரி பூதங்கள் தாருகாவனத்து இருடிகள் மாறாக செய்த அபிசார யாகத்தில் தோன்றின என்றும் அவற்றை தம்மை சேவித்து சூழ்ந்து நிற்க இறைவன் ஆணையிட்டான் என்றும் புராணங்கள் கூறும். பூதகணங்கள் எப்படி தோன்றியது அப்படின்னா அந்த தாருகாவனத்து இருடிகள் செய்த யாகத்தின் மூலமாக தோன்றியது. அதையெல்லாம் சாமி என்ன பண்ணார்? தன்னை சேவித்து நிற்பதற்காக அருள் செய்தார் என்று சொல்லி சொல்கிறாங்க. இது பூதகணங்களுடைய இது என்று சொல்லி சொல்கிறார். புண்டரீக பதம் அப்படின்னா அடியும் அடியவர்கள் இணைந்து நிற்றலின் அவன்பால் நினைவர்களது உள்ள கமலத்தை விரைந்து சென்று நிற்கும் திருவடி. புண்டரீக பதன தாமரை போன்ற இறைவனுடைய திருவடி என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், அடியவர்களுக்கு ஆளாந்தன்மை வேண்டிய திருவடியை துதித்தார் ஆதலின் அவர்களது உள்ள கமலத்தை விரைந்து சேரும் தன்மையினாகவே அவற்றை துதித்தார் என்று சொல்லி, அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று சொல்லி, அன்பருடைய அந்த சிந்தையில் அலர்ந்த ஒரு செந்தாமரை போன்ற இறைவனுடைய திருவடி என்று சொல்லி சொல்கிறார். இந்நான்கு திருப்பாட்டுக்களிலும் நீல் புண்டரீக பதம் என்ற ஒரே எழுவாய் எது நின்றன என்று சொல்லி இசைந்தன என்பது வரை 11 தனி வினைமுற்றுக்களை கொண்டு இதுவரைக்கும் 11 வினைமுற்றுக்கள் இருக்குது. அப்படி அந்த 11 வினைமுற்றுகளை கொண்டு முடிந்தது பஞ்சபிரம சடங்கமாகிய 11 மந்திரங்களாலே இறைவனை கொண்டு துதிக்கும் சிவ ஆகம மரபும் காண்க என்று சொல்லி இவையே பின்னர் திருத்தொண்ட தொகையின் 11 பாசுரங்களாக போந்தன என்பர் ஆலால சுந்தரம் பிள்ளை என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு எழுதியிருக்கிறார். இந்த ஒரு பாட்டு பார்க்கலாங்களா? ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாங்களா? இதோட முடியுது இந்த ஒரு பாட்டு மட்டும்.
இன்னவாறு ஏத்து நம்பிக்கை ஏறு சேவகனார்தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீரடியார் தங்கள் வழி தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். இன்னவாறு இப்படியெல்லாம் நம்பிகள் 11 முறை பெருமானுடைய திருவடியை வாழ்த்தி போற்றியிருக்கிறார். அப்படி போற்றிய நம்பிகளுக்கு பெருமான் நேரிலே தோன்றி என்ன செய்தார் அப்படின்னா, இன்னவாறு இப்படி போற்றுகின்ற நம்பிகளுக்கு இடப ஏற்றின் தலைவராகிய பெருமானும் நம்பிக்கை ஏறு சேவகனார்தாமும் இடபத்தின் மீது வரக்கூடிய பெருமான் அந்நிலையிலே அவர் வேண்டிய பொருளையே அவருக்கு அருள் செய்வதற்காக அவர் என்ன கேட்குறாரு, இவர்களுக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் வேற ஒன்றும் கேட்கல. அவர் சாமி இந்த மாதிரியெல்லாம் அடியார்கள் இருக்கிறாங்க தேவாசிரிய மண்டபத்தில், அவங்களுக்கு நான் அடியாராக இருக்கணும் சாமி, அது என்னைக்கு கிடைக்கும் என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அதையவே இப்போ சாமி கொடுக்க போகிறார். அதுதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்நிலை அவர்தான் வேண்டும் அதனையே அருள வேண்டி. நமக்கு என்ன வேணுமோ அதை சாமி கொடுப்பார். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாய். சுந்தரர் என்ன கேட்டார், பறவை நாச்சியாரை கேட்டார், கொடுத்தாரு. இப்போ என்ன கேட்குறாரு, அடியார்களுக்கு நான் அடியாராக ஆகணும் சாமிங்கிறாரு, அதையும் கொடுக்க போகிறார். ஆமாம், பெருமான் நம்ம நம்மளுடைய தகுதி அறிஞ்சு கொடுப்பார். எப்பப்போ எதை கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுப்பார். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் காத்துட்ருக்கணும். அதுதான் இப்போ அந்நிலையில் அவர் வேண்டிய பொருளை அவருக்கு அருள் செய்வதற்காக நிலைபெற்ற சிறப்பு பொருந்திய அடியார்களது வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்து முதல்ல அந்த அடியாருடைய அவர் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுடைய தொண்டை உணரக்கூடிய அறிவை முதல்ல கொடுத்துருக்கார் பெருமான். அது முதல்ல வேணும் இல்லையா? அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணார், அந்த பெருமைகளை தாமே அருளை செய்வாராயினார். முதல்ல அந்த திறங்களை உணரும் அறிவை கொடுத்து, இப்போ நம்ம சொன்னாலும் அது கேட்கக்கூடிய அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, முதல்ல அந்த அறிவை கொடுத்தாரா சாமி. யாருக்கு? சுந்தரருக்கு. அதற்கு பிறகு சாமியே சொல்கிறார் அவங்க இருக்கக்கூடிய பெருமையை, அந்த அடியாருடைய பெருமைகளை இறைவனே சொல்ல போகிறார். ரொம்ப அருமையான இடம். அதை அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம் அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது பெரிய புராணத்தில் ரொம்ப முக்கியமான பாட்டுங்கிறது இந்த பாட்டு. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை. அந்த அடியார்களை பற்றி சொல்கிறார். அவங்கெல்லாம் சாதாரணமானவங்க நினச்சிடாத, அவங்களெல்லாம் நீ இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறாரு. அது கொஞ்சம் நல்ல பொறுமையாக சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி அதைவே உணர வேண்டி அந்த திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்து அறிய செய்து முதல்ல அதை அறியக்கூடிய அறிவை கொடுக்கிறார். அதற்கு பிறகு இவரே அறிவிக்கிறார். அதுதான் முக்கியம். அறிவை மட்டும் கொடுத்தா என்ன செய்கிறது? யாராவது ஒருத்தர் சொல்லணும். நமக்கு என்னென்னா, அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, தானே அறியக்கூடியது கிடையாது. அது இறைவன் மட்டும்தான் தானே அறிய முடியும். நம்மளுடைய இயல்பு என்னென்னா, அறிவித்தால் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும். சொன்னால் தான் நம்மளால் அறிய முடியும். அப்படி சொன்னால் அறியறதுக்கே அந்த அறிவு முதல்ல வேணும் இல்லையா? அந்த அறிவை யார் கொடுக்கணும்? இறைவன் தான் கொடுக்கணும். இப்போ சுந்தரருக்கு முதல்ல அந்த அறிவை கொடுத்தார். சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி அறிவை கற்போகிற மாதிரி 10னா உடனே பிடிச்சிக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த அறிவை முதல்ல இப்போ கொடுத்துட்டார். இனி அவங்க பெருமைகளை சொல்ல போகிறார் சார். அதுதான் இந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு முக்கியமான ஒரு இடம். இதில் விளக்க உரையை நம்ம பார்த்துக்கலாம். ஏறு சேவகன், எருதின் மேல் வரக்கூடிய சேவகன் அப்படின்னார். ஆமாம், எருதை கொடியாக உயர்த்திய சேவகன்னா சேவைக்கு இலக்கியமானவன். அடியாருக்கு ஏவல் செய்வதில் சிவபெருமான மாதிரி யாரும் ஏவல் செய்ய முடியும். மனைவிகிட்ட தூது போகவானா யாராச்சும் போவாங்க? எந்த கடவுளாவது போவாங்களா? சாமி போனார் இல்லையா? கணவன் மனைவி ஊடலை தீர்ப்பதற்கு கூட போனார். அப்புறம் என்ன செஞ்சார்? பசியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய அடியாருக்கு பிச்சை எடுத்து கொண்டு கொடுத்தாரு. இதுக்கு மேலே யார் என்ன செய்ய முடியும்? அவருக்கு மட்டுமா கொடுத்தாரு? அப்பர் சாமிகளுக்கும் கட்டம்பது கொண்டு கொடுத்தார். அப்பர் சாமிகள் அந்த திருப்பைஞ்சேலியில் அப்படி பசியோடு இருக்கின்ற பொழுது அப்பர் சாமிகளுக்கும் கட்டம்பது கொண்டு கொடுத்தார். எத்தனை தொண்டு செய்திருக்கிறார் பெருமா. அதை சேவகன் அப்படின்னார். ஆமாம், நம்மெல்லாம் ஒரு தொண்டு செய்கிறதுன்னா யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் சாமி எத்தனை தொண்டு செஞ்சுருக்கிறார் பாருங்கள். அதான் சேவகனார் அப்படின்னு, ஏறு சேவகன் அப்படின்னார். சேவைக்கு இலக்கியமானவன் அப்படின்னு சொல்கிறார். தலைவன் அடியவருக்கு ஏவல் செய்வான் போல் வேலை செய்தலின் ஆள் என்றெழுமாம். நம்பிகளுக்கு திருக்கச்சூரில் சோறு இறந்து கொண்டு கொடுத்தலும் விறகு விற்றதும் அதே மாதிரி அருளிப்பாடு. குதிரை சேவகனாக வந்தது. இதெல்லாம் இறைவன் செய்த ஒரு பெரும் கருணை. அடியார்களுக்காக இறைவன் செய்த பிறம்படி பட்டது, பிட்டுக்கு மண் சுமந்தது, இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் நிரம்ப இருக்குது. எல்லாமே அடியார்களுக்காக செஞ்சது தான். ஆமாம்,
ஏறு சேவகனர் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அப்படின்னார். திருவெம்பாவில் வருது இல்லைங்களா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னார். முதல்வன், எஜமானன், முன்னவன், சேவகன், எல்லாத்துக்கும் முதல்வன். அதே மாதிரி அவர் தான் நமக்கு எஜமானன், அதே மாதிரி அவர் தான் நமக்கு சேவகனும் அவர் தான். வேறு யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும்? எல்லாம் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் வருது. சேவகன்னா இன்னொரு பெயர் உண்டுங்க, வீரன் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அது சேவகங்கிறது வீரன் என்ற பெயரும் உண்டு. இறைவனை வேதம் வீரன் என்பதும் காங்க ஏருடைய சேவகன் என்ற பொருள். நாடு கிழவோன் கரைமிடர் அணியல் என்று சொல்லியெல்லாம் வேண்டும் அதனையே வேண்டி அருள வேண்டி வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டா. என்ன கேட்குறோமோ அது சாமி கொடுப்பார் இல்லைங்களா? அதான் வேண்டுவது. இவருக்கு அடியனாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பரமர்தால் பரவி சென்றார். அதைவே அவர் கொடுக்க போகிறார். அவங்களுக்கு அடியாரா ஆக்க போகிற வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினேன்னு மணிவாசக பெருமான் சொன்னது மாதிரி நம்பிகள் வேண்டியதை இப்போ கொடுக்கறதுக்கு சாமி தயாராகிட்டார். அந்த நேரம் வந்தது, கொடுக்க தயாராகிட்டார். மன்னுசீர் அடியார், மன்னுசீர் அடியார் நிலை பெற்ற அடியார்கள், நிலை பெற்ற சிறப்புடைய அடியார்கள். யார்? தேவஸ்ரீ மண்டபத்திலிருந்து அடியார்கள். அதான் நமக்கு திருவாரூர் திருவாரூர் திருவாரூர்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஆரூரா தியாகேசான்னு தேரில் பாருங்கள், அந்த தேருக்கு கண்டிப்பாக ஆழித்தேருக்கு போகணும், எல்லா அடியார்களும் போகணும். அதாவது பல முறை போயிருந்தாலும் கூட அந்த அடியார்களோடு இருந்துட்டு வந்தால் கொஞ்சம் நம்ம வினை குறையும், வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வினை குறையும். இப்போ நான் நிறையா முறை ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன் தேர். ஆனாலும் கூட என்னமோ அந்த கூட்டத்தில் கஷ்டமாக தான் இருக்குது, வெயிலாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஆனாலும் அது போயிட்டு வந்தால் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி என்னென்னா அடியார்களோடு இருந்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் போகிறது. ஏன்னா பார்க்காத ஒன்றும் கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்னு அந்த ஆசை துரத்துது, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். அதனால் அடுத்த வாரம் திங்கக்கெல்லாம் வகுப்பு இல்லை, எல்லாம் திருவாரூரில் வந்து அங்கே வகுப்பு வச்சுக்கலாம். தேருக்கு அங்கே, ஆமாம், ஆழித்தேர் இல்லைங்களா? அது திருவாரூர் எல்லாம் அடுத்த வர்ற திங்கள் இல்லாத அடுத்த திங்கள் 7ஆம் தேதி திருவாரூர் தேர். அப்படி பெருமான் வந்து வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னார். மண்ணு சீரடியார்னார். மண்ணும் அடியார்கள் இறைவன் நித்தன், அதுபோல் அவன் அடியார்கள். மண்ணுனா நிலைத்தல் அர்த்தம், நிலைத்தன்னு அர்த்தங்க, நிலை பெற்றன்னு அர்த்தங்க. இறைவன் எப்படி நிலை பெற்றவனோ அதே மாதிரி அடியார்களும் நிலை பெற்றவர்கள் அப்படின்னார். வாழையடி வாழையென வந்ததிரு கூட்ட மரபுன்னார். ஒரு வாழை மரம் வச்சேன்னு வச்சுக்கங்களேன், அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு கன்று, அடுத்த கன்று, அடுத்த கன்று, அடுத்த கன்றுன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி அடியார் திருக்கூட்டங்கிறது இப்போ நம்ம போனால் நம்மளுடைய பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வருவாங்க, இப்படி தானே வந்துட்டுருக்குது. ஏன்னா அப்பர் சாமிகளுடைய காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு. 1300 ஆண்டுகளாக இன்றைக்கி அங்கங்கே திருக்கூட்டங்கள் இருந்து கொண்டே தானே இருக்குது, இல்லாமையாக இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அன்று முதலாக இன்று வரைக்கும் திருக்கூட்டங்கள் இருந்து கொண்டே. ஏன் காரைக்கால் அம்மையார் காலம் 2ஆம் நூற்றாண்டு. அன்னைக்கே அடியார் வந்திருக்கிறாங்கல்ல. அது வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு பாதங்கள் விளக்க நீரழித்து பரிகளம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார் அப்படின்னாரு. அன்னைக்கு அடியார் வந்திருக்கிறாங்க, அம்மா கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டிருக்கிறாங்களே. கரியமுதும் குதவாதை திருவமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் விடையவன் தன் அடியவரே பெறலிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை என என்று சொல்ல சேக்கிழ பெருமான். இறைவனுடைய அடியாரே விருந்தா வந்தாச்சுன்னா அதுக்கு மேலே என்ன பேர் நமக்கு வேண்டி கிடக்குது? யார் சொன்னால்? காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் சின்ன வயசுலேயே குழந்தைகளாக இருக்கிற பொழுது மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற பொழுது அடியார் வந்தாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோமாம்மா அந்த அம்மா. சேக்கிழ பெருமான் சொல்கிற வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்றன். தொண்டர் வரில் தொழுது தாதியர் போற்ற துணை முலகல் நுசங்கு பொது கொள்கை விளங்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது சின்ன வயசாக இருக்கிற பொழுது மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற பொழுது இறைவன் பெருமையை சொல்லி விளையாடுவாங்களாம் அம்மா. அப்புறம் அடியார் யாராவது கண்டால் திருநீர் பூசிட்டு யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகுமா அந்த குழந்தை. இப்படியெல்லாம் காரைக்கால் அம்மையார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் அந்த திருமணம் ஆன புதுசில் அந்த அடியார் வருகின்ற பொழுது, வயதான ஒரு அடியார் வந்து உணவு வேட்கையில் வருகின்ற பொழுது, அது ஒரு அருமையான இடங்க. கரியமுதங்குதபாதை திருஅமுது கைகூடம்பர் அப்படின்னா அடியார்களுக்கு காய்கறியோடு தான் சாப்பாடு போடணும்.
வெறும் சாப்பாடு போடக்கூடாது. ஆனால் அந்த அன்னைக்கு அவர் ரொம்ப பசியோடு வந்திருக்கிறாரு. காய்கறியெல்லாம் செய்கிற அளவுக்கு நேரம் இல்லை. காய்கறியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் அவர் பசி துன்பத்தில் ரொம்ப துடிக்கிறார். வயசானவர். எப்போவுமே என்ன செய்வாங்களா அந்த காலத்தில், முதல்ல சாப்பாடு வச்சுருவாங்களாம், அப்புறம் குழம்பு. ஆமாம், இந்த ரெண்டும் இருக்கும். அதற்கு பிறகு தான் காய்கறியெல்லாம் செய்வாங்களாம். ஏன்னா யாராவது இந்த மாதிரி ஒருத்தர் அவசரமாக வந்தாங்கன்னா சாப்பாட்டை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சிடுறது. அது மாதிரி தான் அந்த அடியார் வந்தவர் ரொம்ப பசி. முற்பகல் 12 மணிக்கு முன்னாடி வீட்டுக்காரர் அலுவலகத்துக்கு போயிட்டார். அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு பெண் தனியாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தானே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க சிறுத்தொண்ட நாயனாருடைய குணத்தில். மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனிப்போது. இப்போ எப்படி போகலான்னா சிவக்கொண்டை ஒரே சொல்லார், அம்மா வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம். இறைவனே அம்மான்னு சொன்னது காரைக்கால் அம்மையார் இல்லையா? வறுமைகள் நம்மை பேணும் அம்மைக்கான உமையானார். அங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், மற்ற இடத்துக்கு போகக்கூடாது. ஆமாம், காரைக்கால் அம்மையார் இடத்துக்கு வீட்டுக்கு போனது ஒன்றும் குறையில்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், நிறைதான். அப்போ தான் முற்பகலாக இருக்குது. அடியார் ரொம்ப பசி துன்பத்தில் அப்படியே துடிச்சு போய் வர்றாரு. காய்கறி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் நேரம் ஆயிரும். அங்கே தான் சொல்கிறார், கரியமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூடன்னார். கரியமுதுனா காய்கறி, பொரியல், கூட்டு, அதெல்லாம் அங்கே ஒன்றும் வழி இல்லை, நேரமாகி போச்சு. திரு அமுது அப்படின்னா சாப்பாடு சாம்பார் மட்டும்தான். கரியமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் ஞானாம்பிகை போல் இருக்கிறாங்களாம் காரைக்கால் அம்மையார். அப்படி தாமரை மலரில் இருக்கக்கூடிய ஞானாம்பிகை போல் அம்மா இருக்கிறாங்களாம். அவ்வளவு அழகு புனிதவதியார் இல்லைங்களா? சின்ன வயசு தானே, 13 வயசு தானே. அப்போ கல்யாணம் ஆன புதுசு, 13 வயசில் கல்யாணம் இல்லைங்களா? அப்படி அவ்வளோ அழகாக இருக்காங்களாம். அந்த அம்மா எப்படி என்ன பண்ணாங்களாம் மனசில் நினச்சாங்களாம், விடையவன்தன் அடியவரே பெறலிய விருந்தானால் பேர் இதன் மேல் வேறு இல்லை அப்படின்னு நினச்சாங்க. சிவபெருமானுடைய அடியாரே இங்கே விருந்துக்கு வந்திருக்கிறாங்க, இதை விட ஒரு பேர் நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி அடியாரை பசி தீர்க்க உணவு அருந்தி அதற்கு பிறகு அப்போ தான் காய்கறி இல்லைன்னு சொல்லி தான் அந்த மாங்காய் ஞாபகத்துக்கு வந்தது அம்மாவுக்கு. 2 மாங்காய் வீட்டுக்காரர் கொடுத்துட்ருக்கிறார், அது ஒரு மாங்காய் அங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாங்காயை அடியாருக்கு வச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்காரருக்கு ஒரு மாங்காய் வச்சுருந்தா எவ்வளோ பண்பான பொம்பளை பாருங்கள். ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா அப்படி தானே இருக்கு. நமக்கு வேண்டாம், இங்கே நம்மளுடைய 2 பங்கு இல்லையா? 2 பங்கு, ஒன்று கணவனுக்கு, இன்னொன்று நமக்கு. நம்ம பங்கு அடியாருக்கு கொடுத்தாச்சு. கணவனுடைய பங்கில் பாதியெல்லாம் அறியறதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசு வரல. நம்மளாக இருந்தால் ஒரு மாங்காய் ஆளுக்கு பாதி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு நல்ல பண்பான குடும்பம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மாங்காய் முழுவதும் அவனுக்கு வச்சாங்க. அவன் தின்னு போட்டு அவன் கொஞ்சம் பக்குவம் இல்லாத கணவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? ரொம்ப சுவையாக இருக்குது, இன்னொன்று இருக்குமே அதையும் கொண்டு வா அப்படின்னா. அவன் என்ன நினச்சிருக்கோன்னு சரி, இன்னொன்று தான் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு போகிறான், நம்ம மனைவி தானேன்னு அவன் நினைக்கல. அதையும் கொண்டு வான்னு சொல்லி கேட்குற பொழுது தான் சாமிக்கிட்ட போய் அழுது நின்னாங்க. சாமி, நான் இன்னும் சொல்லலை, அவர் சாப்பிட்டுட்டு போனதை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலை, அதனால் இந்த இடத்துல எனக்கு நீ தான் கை கொடுக்கணும்னு சொல்லி பெருமான்கிட்ட வேண்டி நிற்கிற பொழுது ஒரு கனி கையில் வந்தது. அந்த கனியை கொண்டு போய் கொடுக்குற பொழுது அதை சாப்பிட்டான். பரமதத்தை சாப்பிட்டான். பரமதத்தை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னான்னா, இது அந்த கனி இல்லை, இது அது மதுர கனி, இது அதை விட ரொம்ப சுவையாக இருக்குது, இது எங்கே கிடச்சிது உனக்கு? அந்த கனி வேறு இந்த கனி வேறு நான் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் தான் இது எங்கே வாங்கினேன்னு கேட்குற பொழுது தான் நடந்ததெல்லாம் அம்மா சொல்ல வேண்டியதாக போச்சு. இதுக்கு மேலே கணவன்கிட்ட மறைக்கக்கூடாது இல்லையா? அப்போ நடந்ததெல்லாம் சொல்லுகின்ற பொழுது தான் அவன் நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் என்னென்னா கொஞ்சம் பக்குவம் இல்லாத கணவன் இல்லையா, நீ சொல்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இன்னொரு கனி அதே மாதிரி வர மாதிரி செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி நிற்கிற பொழுது தான் அவர் சாமிக்கிட்ட போய் என்னுடைய உரை பொய்யா போயிடும் பெருமானே, இன்னொரு கை என்னுடைய உன்னுடைய திருவருளால் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கிற பொழுது அந்த கனி வரும். அந்த கனியை கொண்டு கணவன் கையில் கொடுப்பா. அம்மா கையில் வாங்கணுன்னா கனி பறந்து போயிடும், அப்போவே மறைஞ்சிரும். அப்போ தான் அவனுக்கு பயம் வந்துடுது, இது சாதாரணமான பெண் அல்ல, தெய்வ பெண். அதனால் இந்த பெண்ணோட நம்ம குடித்தனம் நடத்துறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு விட்டு போட்டு ஓடிடுறோம். அதுதான் அந்த இடத்துல. அப்போ அடியார்களுடைய பெருமைகளை காரைக்கால் அம்மையார் பல இதில் பாடியிருக்கிறாங்க. இப்போ அவங்க பதியத்தில் பல இடங்களில் பாடியிருக்கிறாங்க. இன்னொன்று, அடியார்கள் சிவபெருமானுடைய அடியார்களை பேணக்கூடியவர்களுக்கு வினை அவங்க நிழலை கூட நெருங்காதான். அம்மா பாடுறாங்க, ரெட்டைமணி மாடியில் பாடுறாங்க, கடல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட பொழுதத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான இடங்க, வேறு யாரும் அந்த மாதிரி பாடலை.
ஒரு அடியாரை வந்து நம்ம பேணுகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு அடியாருக்கு நம்ம தொண்டு செய்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம மேலே நம்மளுடைய நிழலை கூட வினை தொட முடியாது. நம்மளை தொடுறது அப்புறம், நம்மளுடைய வினையை நிழலை கூட வினை நெருங்க முடியாதான். கலல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார், நிழல் கொண்ட பொழுதத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னா அந்த அளவுக்கு அடியார்களுக்கு தொண்டு செஞ்ச சிறப்புங்க. காரைக்காலமையார் அப்படி பாடியிருக்காங்க. மறித்தும் மட நெஞ்சே வாயார குறித்து தொண்டர் பாதம் அப்படின்னாங்க அற்புத திருவந்தாதியில். நெஞ்சை பார்த்து சொல்கிறாங்க, அடியாருடைய திருவடியை வணங்கு என்று சொல்லி நெஞ்சை பார்த்து அம்மா மறித்தும் மட நெஞ்சே வாயார குறித்து தொண்டர் பாதம் என்று சொல்லி அற்புத திருவந்தாதியில் பாடுவார். இது காரைக்காலமையார் அடியார்களை பற்றி நல்லா பாடியிருக்காங்க. இப்போ 2ஆம் நூற்றாண்டிலேயே பாடியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் அடியார் தான் உயர்வு, அதுக்கு மேலே யாரும் கிடையாதுங்க. அடியாருக்கு மேலே ஒரு உயர்வு அப்படின்னா பரம்பொருள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பரம்பொருளுக்கு நம்ம பரம்பொருளை கூட நாம் வந்து ஒரு கொஞ்சம் வணங்க முடியலைனாலும் பரவாயில்ல, அடியார்கள் மேலே அன்பு செலுத்துறது நம்ம கொஞ்சம் கூட குறைக்கவே கூடாது. அடியார்களை யார் நிந்தனை செஞ்சாலும் நம்ம அதை பொறுத்து கொண்டு இருக்கவே கூடாது. அடியார்களை பற்றி நம்ம நிந்தனையே செய்யக்கூடாது. அவங்கெல்லாம் இறைவனோடு ஒன்றுங்க. அந்த அடியார்களது நிலை பெற்ற சீர் என்று அதனால தான் மண்ணு சீர் அடியார் அப்படின்னாங்க. இதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசுனது. அப்படின்னா இறைவன் எப்படி நிலை பெற்றவனோ அது மாதிரி அடியாருடைய பெருமைகளும் நிலை பெற்றது. மண்ணு சீர் அடியார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல முடிச்சிட்ற சீக்கிரம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். செல்வமோடு பிறந்தோர் தேசோடு திகழ்ந்தோர் கல்வியில் சிறந்தோர் கடுந்தரன் மிகுந்தோர் கொடையில் பொலிந்தோர் படையில் பயின்றோர் குலத்தின் உயர்ந்தோர் நலத்தினில் வந்தோர் ஏனையர் எங்குளத்தின் இறந்தோர் அணையவர் பேரு நின்றல போலும் என்று சொல்லி கோயில் 4 மணி மாலையில் பட்டணத்தடிகள் வந்து எந்த நிலையில் வந்தாலும் சரி எல்லாம் வந்து உயர்ந்தது அப்படின்னா இறைவன் திருவடி சார்ந்து நிற்கக்கூடிய நிலை தான் உயர்ந்தது என்று சொல்லி சீர்ண சிறப்புக்கள் கீர்த்திகள் என்று சொல்லி சிவ ரகசியத்திலே வடியவர்கள் வருவார்கள் என்று இறைவன் உமாதேவியாருக்கு உணர்த்தி அருளினார். சிவ ரகசியத்தில் வந்து அடியாருடைய பெருமைகளை உமையம்மைக்கு சிவபெருமானே சொல்கிறார். அப்படி உணர்த்தி அருளியதாக சொல்லப்பட்டு கந்தர் அதனை சைக்கிஷ்ய முனிவருக்கு அருளினார். பொல்லா பிள்ளையார் இவர்களது பெருமைகளை நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அருளினார். அதே மாதிரி உபமன்ய முனிவர் தன்னுடைய முனிவர்களுக்கு அருளினார். கூத்த பெருமான் சேக்கிழார் பெருமானுக்கு அடியாருடைய பெருமைகளை அருளினார். பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அருளினார். அதே மாதிரி ஆரூர் பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இப்போ அருள போகிறார். அடுத்த வாரம் நமக்கு அது வந்துருங்க. ஆமாம். வழித்தொண்டு வழி வழியாக இடையராது தொடர்ந்து வரும் திருத்தொண்டு என்று சொல்லி வழி வழி ஆளாகும் வண்ணம் அருளெங்கள் வானவனே வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதும் என்ற அடியார்கள் தான் வந்து சிறப்பு என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம வந்து உணர நல்கி அவனைப் போலவே அவன் உணர்த்தினால் அன்றி உணர்வும் ஓதவும் படாத இலக்கணமுடையார் அவன் அடியார்கள் ஆதலின் அவன் உணர நல்கினான் என்று சொல்லி அப்போ அடியார்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம இறைவனுடைய கூற்றாக சொல்ல போகிறார். தியாகேச பெருமான் சொல்கிறார், பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லை அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று. இது யார் சொன்னாங்க? தியாகேச பெருமான். யார்கிட்ட சொன்னார்? சுந்தரமூர்த்தி சார். பாருங்கள், இப்போ திருவாரூர் தேர் வருது, கரெக்டாக திருவாரூரே நம்ம சிந்திக்கிறோம். இறைவனுடைய திருவருள் தான். நம்ம திருவாரூர் தேர் வரும், அது வரைக்கும் இந்த புராணத்தை ஓட்டலாம் நல்லா நம்ம ஓட்டலை, அது பாட்டுக்கு வருது. அடுத்த வாரம் திருத்தொண்ட தொகை பக்கமாக வந்துடும் இல்லைங்களா? அதனால் இறைவன் வந்து இதெல்லாம் திருவருளாக அமையப்பெறுவது. இந்த சிந்தனையோடு நம்ம தேருக்கு போனோன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம். என்னங்க கொஞ்சமாவது ஏதாவது இந்த சிந்திக்கிறது நினைவுக்கு வரும் என்று சொல்லி அடுத்த வாரம் இந்த பெருமையால் தம்மை ஒப்பார் பாட்டுக்கு நம்ம விளக்குறை பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.